सीतापदे 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 राम 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 श्री राम नाम संकीर्तन की जय। सीता आंजनेय स्वामी की जय। सीता लक्ष्मण भरत शत्रुघ्न हनुमत समेत श्री रामचंद्र परब्रह्मणे नमः। गोपिका जीवनस्मरण गोविंद गोविंद जय जानिकांत स्मरण जय जय राम राम। हर हर नम पार्वती पदये हर हर महादेवा। सिद्धि विनायक स्वामी की जय। आंजनेय स्वामी की जय। सद्गुरु महाराज की जय। सकल साधुमल की जय। प्रहलाद नारद पराशर पुंडरीक व्यास अम्बरीश सुखसौनक भीष्मताल्प्यान् रुक्मांगद अर्जुन वसिष्ठ विभीषणादीन पुण्यानिमान परम भागवतान् स्मरामि। ஸ்ரீப்பதியான சீதாராமனுடைய பூர்ண அனுகிரக விசேஷத்தினால் நடந்து வரக்கூடிய சிரவண யக்ஞத்தில் நாம் கொஞ்சம் நாம மகிமை பற்றி கொஞ்சம் பார்க்கலாம். ராமநாம மகிமை ரொம்ப விசேஷம். பகவன் நாமா சொல்கிறவங்களால் மட்டும்தான் இந்த ஜெயதி ஜெகதி மாயா உலக மாயை ஜெயிக்க முடியும் அப்படின்னு சாஸ்திரத்தினுடைய தீர்மானம். உண்மையிலே இந்த நாமத்தை அண்டாதவர்கள் எவ்வளோ அல்லல் படுகிறார்கள் என்பதை நாம் உலகத்தில் கண்கூடாக பார்க்கிறோம். அது என்னன்னு தெரில, இந்த காலத்தில் அந்த இளம் பெண்கள்லாம் பயங்கர டென்ஷன் ஆகுறாங்க. தருணி பிரபுதா கேஹே, ஒவ்வொரு வீட்டில் இளம் பெண்கள் வச்சு தான் சட்டமாக இருக்குமா. அவர்கள் ஏன் இந்த அளவுக்கு டென்ஷன் ஆகுறாங்க? இதே நம்ம அம்மா நம்ம பாட்டி அவங்களாம் கூட டென்ஷன் ஆவாங்க, கோவப்படுவாங்க. ஆனால் தன்மையாக இருந்துட்டு போயிருக்காங்க. எல்லாத்தையும் அட்ஜஸ்ட் பண்ணிவிட்டு குடும்பத்தில் எல்லாத்தையும் கூட்டு குடும்பமாக இருந்து எல்லாத்தையும் அட்ஜஸ்ட் பண்ணிக்கிட்டு பொறுத்துக்கணும், எல்லாத்தையும் மன்னிச்சிக்கின்னு அப்படி ஒரு பெருந்தன்மையாக வாழ்ந்துட்டு போயிருக்காங்க. நம்ம முன்னாடி இருந்த பெரியவங்களெல்லாம் அவங்களே கோவப்படுறாங்க. ஆனால் இன்றைக்கி இருக்கிற இந்த இளம் பெண்கள்லாம் நிறைய பேர் பார்த்தா வீட்டில் கல்யாணம் பண்ணின்னு போயிருக்காங்க. கல்யாணம் ஆகி கொஞ்ச நாள் தான் இருக்கும். ஆனால் பார்த்தா பயங்கர டென்ஷன் ஆகுறாங்க. ஒரே சண்டை பயங்கரமாக. பார்த்தா கல்யாணம் ஆகும்போது பார்த்தா அவ்வளோ பொறுமைக்கு இவங்க தான் விளக்கம் அப்படின்ற மாதிரி அவ்வளோ தன்மையாக இருந்தாங்க. அப்போ குடும்பத்தில் ஏற்படக்கூடிய சில பிரச்சனைகளை பார்க்கும்போது யாருக்கு தான் டென்ஷன் வராது? பல துரோகங்கள், நம்ம கடன் கொடுத்தா அந்த காசு திருப்பி வரல, அதனால கோபம், அதான் துரோகங்கள். நம்ம நம்பி தானே நம்ம பணம் கொடுத்தோம், திருப்பி வரலையே அப்படின்லாம் ஒரு கோபம். தான் போட்டு வந்த நகைலாம் அடமானம் வச்சுட்டாங்கன்னா மாமியார் வீட்டில், அது ஒரு கோபம். பலவிதமான பிரச்சனைகளில் அவர்கள் அப்படியேப்பட்ட மகாலட்சுமி மாதிரி வந்த பெண்ணு காலியாக மாறதை பார்க்குறோம். ஒவ்வொரு வீட்லேயும் நடக்குது. இப்போ பார்த்தா ஒவ்வொரு வீட்லேயும். அப்போ அந்த இளம் பெண்கள் ஏன் அவ்வளோ கோபம், அவ்வளோ ஆவேசம்? ஏன் அந்த இது இல்லை, அந்த பொறுமை இல்லை அப்படின்னா பாகவதத்திலே சொல்லியிருக்கு. தருணி பிரபுதா கேஹே. ஒரு வீட்டிலும் இளம் பெண்கள் தான் பிரபுக்களா. அவங்க தான் அவர்கள் தாட் போட்டுன்னு அவர்கள் டென்ஷன் ஆகிறது, இது பண்ணுறது. அவங்க அதட்டி பேசுனா அதுதான் எடுபடுமா, பெரியவங்க பேச்சு எடுபடாதான். பெரியவங்க வீட்டிலலாம் என்ன பண்ணுவாங்க, அந்த இளம் பெண் அவங்க கொந்தளிக்கிறாங்க இல்லையா, அவங்க கொதிக்கிறாங்க இல்லையா, அவங்க டென்ஷன் அடக்கிறதுக்கு தான் பெரியவங்க போராடுவாங்களாம். பெரியவங்க பேச்சு எடுபடாதான். கணவன் யார் பக்கம் பேசுறதா, அம்மா பக்கம் பேசுறதா, மனைவி பக்கம் பேசுறதான்னு அவன் திண்டாடுவான். இது மாதிரி ஒவ்வொரு குடும்பத்துலேயும் பார்க்குறோம். அவரில் என்னென்னா பேச்சுனா மாமனாருக்கு மரியாதை குறைவு, மாமியாருக்கு மரியாதை குறைவு. அதனால் மருமகளை பகச்சிக்க முடியல, எப்படியும் பேச முடியல. மருமகள் ரொம்ப டென்ஷனாக இருக்கான். ஒரே அட்டகாசம், பயங்கரமாக கதறல் பிதற்றல் எல்லாமே இருக்குது. ஏன்னா இப்போலாம் அதாவது அந்த காலத்து மாதிரி கிடையாது. அந்த காலத்துலலாம் பெண்கள்லாம் அந்த பொறுமை தன்மை கடைப்பிடிச்சாங்க. எல்லாம் நான் பார்த்துருக்கேன். இப்போ அவ்வளோலாம் வயசானவங்க எப்படி இருந்திருக்காங்க. எல்லாருமே அன்பாக அரவணைச்சி எல்லாருமே ஒன்றுன்னு நினச்ச காலம்லாம் மலையேறி போச்சு. இப்போ எல்லாமே மாறி போச்சு. அதுதான் பாகவத்தை சொல்லி தருணி பிரபுதாகி. இளம் பெண்கள் வச்சு தான் சட்டமாக இருக்கும், ஒன்றுமே பேச முடியாது. அவர்களை பேசுனா பயங்கரமாக அவர்கள் பயங்கரமான
விகாரம் காலியாக மாறிடுவாங்க அப்படின்னு பார்க்குறோம். நான் சுற்றி முற்றி பார்க்கும்போதே தெரியுது, எங்கே பார்த்தாலும் இந்த அவங்க வந்து என்னென்னா அவங்கள சீண்டாத வரைக்கும் ஒன்றும் இல்லை, சீண்டிட்டா அது பிறகு அவங்க சுயரூபத்தை யாரும் கண்ட்ரோல் பண்ணவே முடியல. பார்க்குறேன், ஒவ்வொரு வீட்லேயும் பார்க்குறேன். அவர்களுக்கு கோபம் வந்துடுச்சுன்னா அது பிறகு அவங்கள அடக்கவே முடியல, அப்படி கோவப்படுறாங்க. ஆண்களுக்கு கூட அவ்வளோ கோபம் வரல, பெண்கள் தான் இது மாதிரி ரொம்ப கோவப்படுறாங்க. காரணம் என்னென்னா, அவர்கள் நிச்சயமாக யாராக இருப்பாங்கன்னா நாம சங்கீர்த்தனம் பண்ணாதவங்களாக இருப்பாங்க. நான் சொல்கிறது வந்து இதுதான் இப்போ சொல்ல வரேன், விஷயத்துக்கு தான் சொல்ல வரேன். ஏன் இவ்வளோ டென்ஷனு, ஏன் இவ்வளோ பிபி, எவ்வளோ பிபி ஏறுது, எகுறுது, ப்ரெஷர் ஏறுது, பயங்கரமாக டென்ஷன் ஆகுறாங்க. ஏன் இவ்வளோ டென்ஷன், ஏன் இவ்வளோ? ஆனால் இன்னொரு விஷயமும் பார்க்கணும். அவர்கள் எல்லா வீட்டு வேலைகள் எல்லாத்தையும் அவங்களுக்கு இருக்கிற பாரம் இருக்குது பார்த்தியா, அது பாவம், ரொம்ப பாவம். அவங்க அவ்வளோ வேலைகளை செய்கிறாங்க, அதனால தான் அவங்களுக்கு அந்த டென்ஷன் வருது. காரணம் இல்லாமல் எதுக்கு கோவப்பட போகிறாங்க? எல்லா வேலையும் தான் ஒருத்தரை செய்கிறதுனால அவங்களுக்கு அந்த குடும்ப டென்ஷனு, எல்லாரையும் பார்த்துக்கணும், எல்லாரோடைய துணிமணி துவைக்கிறது, எல்லாமே தட்டுமட்டு சாமானத்தோடு எல்லாமே வேலைகளை அவங்க இழுத்து போட்டு செய்கிறதுனால அவங்களுக்கு அந்த டென்ஷன் வந்து நியாயமானாலும், ஆனால் அவ்வளோ டென்ஷன் பண்ண வேண்டிய அவசியம் இல்லை. ஆனால் பெரியவங்க சின்னவங்கன்ற மரியாதை இல்லாமல் நடந்துக்கிறாங்க பத்தியா, நிறைய மருமகள்லாம் பார்த்தோம். அப்படி இருக்க வேண்டிய அவசியம் இல்லை. அப்போது வீட்டில் இருக்கிறவங்களே குறை சொல்கிறாங்க, வீட்டில் இருக்கிறவங்களே குறை சொல்கிறாங்க, உறவினர்லேயே. அதெல்லாம் தப்பு. அப்படின்னா அந்தளவுக்கு பொறுமை தன்மை இல்லைன்னு காரணம்னா, நம்மளுடைய சனாதன தர்மமாகிய பகவானுடைய பூஜைகள், பாகவதம் இல்லை, பகவானுடைய நாமா இல்லை இல்லையா? மெயினாக சொன்னால் நாம சங்கீர்த்தனம் இல்லை. வீட்டில் தெய்வத்துக்கு பயப்படுறதுன்றதே அப்படியே விட்டு போச்சு. தெய்வம் நம்ம வீட்டில் தெய்வம் பூஜையாரே தெய்வம் இருக்குதே அப்படின்ற ஒரு பயமே இல்லாமல் இருக்கிறாங்க. அந்த தெய்வத்துக்கு முன்னாடி நம்ம இப்படி கத்துறோமே, இது மாதிரி அதட்டி பேசுகிறோமே அப்படின்ற ஒரு பயமே இல்லாமல் போச்சு. கண்டிப்பாக அந்த காலத்தில் தேவதைக்கு பயப்படுவாங்க இல்லையா, அது இல்லை. அந்த பயமற்று போயிடுச்சு. நான் என்ன சொல்கிறேனோ அதுதான் எடுபடணும். ஸ்வ வாக்கிய ஸ்தாபிகா, தன் வாக்கியம்தான், தான் பேச்சு தான் கடைசி முடிவாக இருக்கணும். ஆமாம், அவங்க என்ன பேசுறது, நீ அடுங்க வாய் அப்படின்னு சொல்கிறாங்க. என்ன பண்ணுறது, அது அப்படி தான் போகும். கலியுகம் அப்படி தான் போகும். அது யார் கசிய தூஷணம். இந்த உலகத்தில் போய் யாரை போய், இது யுக தர்மம், யாரை போய் நம்ம குறை சொல்ல முடியும்? ஒன்றும் சொல்ல முடியாது. அப்போ என்ன வழி அப்படின்னா, நீ இவர்களெல்லாம் யார் டென்ஷன் ஆகிறாங்களோ அவங்களெல்லாம் போய் நம்ம கண்ட்ரோல் பண்ண முடியுமா? அவங்க கண்ட்ரோல் பண்ண முடியாது. அப்போ என்ன பண்ணனா, அது வந்து சண்டை சச்சரவுகள் உண்டாகுது இல்லையா? அது மருமகள் மூலமாக உண்டாகலாம், இல்லை ஒரு மாமியார் மூலமாக உண்டாகலாம், ஏதோ ஒரு லேடிஸ்னால் யாருனாலும் உண்டாகுது, இல்லை ஜென்ஸுனால்னா ரொம்ப ரேரு. லேடிஸ்னால் தான் நிறைய பிரச்சனைகள் வீட்டில் குடும்பத்தில் வந்து நிறைய லேடிஸால் தான் ஒரே ஆர்ப்பாட்டம், கத்தி, ஒரே சண்டை பண்ணி நிறைய நான் பார்த்த வரைக்கும் இல்லை, எல்லாருமே தெரியும். வீட்டில் வந்து பெண்களுக்கு தான் டென்ஷன் அதிகமாக இருக்கும், ரொம்ப கஷ்டங்கள். ஏன்னா அவங்க தான் எல்லா வேலைகளையும் எடுத்து வந்து எல்லா பாரங்களும் சுமக்கிறாங்க. அப்படின்னும் போது அவங்களுக்கு டென்ஷன் இருக்க தான் செய்யும், இல்லைன்னு சொல்ல முடியாது. அப்போது அவர்களெலாம் வந்து எல்லோரும் பார்த்தா இன்றைக்கெலாம் பார்த்தா சுகப்பிரசவன்றதே ரொம்ப கம்மியாக போச்சு, ஃபுல்லாக ஆப்ரேஷன் தான். அதனால் எவ்வளோ பாதிப்புகள், நிறைய பாதிப்புகள் படுறாங்க பெண்கள்லாம். ரொம்ப அதான் ரொம்ப தொல்லைகள் அனுபவிக்கிறாங்க. அதுதான் காரணம். அப்போ வீட்டில் ஒரே பிரச்சனை, சண்டை வருதுன்னா காரணம்னா அந்த இடத்துல களி இருக்குன்னு அர்த்தம். நல்லா புரிஞ்சுங்க, களி தான் சண்டை சச்சரவுகளை உண்டு பண்ணுறதே அந்த இடத்துல. அப்போ அந்த களியை விரட்டுறதுக்கு என்ன வழின்னா, ஒரே வழி தான், நாம சங்கீர்த்தனம் தான். இடைவிடாமல் நாமத்தை சொல், அவ்வளோதான். வேறு என்ன சொல்ல முடியும்? நான் ஒன்றும் புதுசாக சொல்ல, எல்லா மகான்களும் சொல்லிட்டு போயிட்டாங்க. அந்த இடத்துல தான் நீ சாந்தியை பார்க்க முடியும். அதையே பண்ண விட மாட்டுறாங்களே. இப்போ ஒரு வீட்டில் பார்த்தா சும்மா இதெல்லாம் ராமராமன் கத்தாத, சும்மா ஹரே கிருஷ்ணா ஹரே ராம கத்தாத. ஆமாம், அதெல்லாம் இந்த வேலை இல்லை, இது இல்லை, அது பாரு, முதல் வேலை வெட்டி போய் பாரு, வேலை வெட்டி போய் பாரு, சம்பாதிக்கிறத பாரு, அங்கே போ, இங்கே போ, அதை செய், இது செய், அந்த வேலையை செய், இந்த செய், குடும்ப வேலையை பாரு, அங்கே கடைக்கு போ, அந்த பொருள் வாங்கினோம், இந்த பொருள் அதாவது வெளியே அனுப்புறதுலையே, இல்லைன்னா அவங்களுக்கு வேறு ஏதாவது டிவி பார்க்கணும், அது மாதிரி டிவி பார்க்கறதுக்கு டிஸ்டர்பன்ஸாக இருக்குது நாம சங்கீர்த்தனம் பண்ணால். எவ்வளோ
விஷயங்கள் சொல்கிறாங்க. ஆனால் நாமசங்கீர்த்தனம் பண்ண விட மாட்டாங்க. எத்தனையோ வீட்டில் இன்னைக்கு நடக்குது. அப்போ ஏன்னா அந்த பெண்களே தான் தடுக்கிறாங்க. ஏன்னா அவ்வளோ டென்ஷனாக வராங்க, அவ்வளோ பிரச்சனைகள் அனுபவிக்கிறாங்க, அவ்வளோ கிளேசங்கள் அனுபவிக்கிறாங்க. பெரியவங்க சின்னவங்க மரியாதை இல்லாமல் நடந்துக்கிறாங்க, எல்லாம் பண்ணுறாங்க. ஆனால் பார்த்தா பகவான் நாம சொன்னால் சரியாக போயிடும், கண்டிப்பாக சரியாக போயிடும். 100%க்கு 100க்கு 200% பர்ஃபெக்ட் உண்மை தான். 100% நம்பி இறங்கலாம் நாமசங்கீர்த்தனம் பண்ணால் நல்லதுன்னு. ஆனால் அதை செய்ய விட்டால் தானே வீட்டில் ஒரே ஆர்ப்பாட்டம். அதை செய்ய விடாமல் தடுக்கிறதுக்கு எவ்வளோ பேர் இருக்கா? எத்தனையோ வீட்டில் எவ்வளோ பேர் இருக்காங்க, யோசிச்சு பாருங்கள். ஆனால் ஏன்னா நிதான புத்தி இல்லை, எது நல்லது கெட்டதுன்னு தெரியல. பணம் இருந்தால் எல்லாத்தையும் சாதிச்சிடலாம்னு நினைக்கிறாங்க இந்த உலகத்தில். நம்ம கத்தி பேசிட்டா பொய் கூட உண்மையாயிடும் அப்படின்னு நினைக்கிறாங்க. அதட்டி பேசினா நம்ம பெரிய ஆள் ஆகிடலாம், நம்மளை யாரும் கேட்க முடியாது, நம்ம கம்முன்னு தான் நம்மளை ஏறி மதிச்சுடுவாங்க அப்படின்னு நினச்சி என்ன பண்ணாங்க நிறைய லேடிஸ். அப்படி தான் அதட்டி பேச ரொம்ப கத்தி பேசுனா நம்ம பேச்சு எடுபட்டுரும். அப்படிலாம் கிடையாது. அதனால் மேலும் மேலும் அவங்க தான் யார் அந்த கத்தி பேசுகிறாங்களோ அதிகமாக மன உளைச்சலுக்கு அவங்க தான் ஆளாகிறாங்க. அவங்களுக்கு தான் சீக்கிரமாக நோய்கள் பீடிக்குது. ரொம்ப கஷ்டங்கள், நிறைய நோய்களால் பீடிக்கப்படுறவங்க சீக்கிரமாக நோய் அட்டாக் ஆகுறது அப்படியேப்பட்ட பெண்களுக்கு தான். ஏன்னா அவர்களே நோயை வர வச்சுக்கிறாங்க. டென்ஷன் அப்போ வராத நோயெல்லாம் வருது அப்படின்னு சொல்கிறாங்க. வராத நோயெல்லாம் உன்னால் தான் வந்தது கணவனை சொல்கிறாங்க, குடும்பத்தில் மாமனார் மகன் சொல்கிறாங்க, எல்லாமே சொல்கிறாங்க. மச்சினர்கள் யாருன்னா தான் இவங்களால ஏதோ ஒரு காரணம் சொல்லுவாங்க, இவங்களால் தான். ஆனால் தங்களால் தான் கோவப்படாமல் பொறுமையை கடைப்பிடிக்கலை, அதனால தான் நம்மளுக்கு டென்ஷன் வருதுன்றது ஒத்துக்க மாட்டாங்க. மற்றவங்க மேலே பழைய தூக்கி போட்டுருவாங்க. முன்னால் தான் பாவி நான் எவ்வளோ டென்ஷன் ஆகிறேன், இது மாதிரி நோய்களால் பாதிக்கப்படுறேன் அப்படின்றாங்க இல்லையா எவ்வளோ லேடிஸு. எதுக்கு சொல்ல வரேன்னா காரணம் ஒன்றுன்னா அவங்க அப்படி தான், அது அவங்களுடைய டென்ஷனு, அதான் அவங்களுடைய பாரத்தையும் பார்க்கணும். குடும்பத்தில் அவ்வளோ பாரத்தை சுமக்கிறாங்க, ரொம்ப கஷ்டம்தான், இல்லைன்னு சொல்ல வரல, கண்டிப்பாக டென்ஷன் வரும். ஆனால் ஒரே ஒரு விஷயம், சண்டை சச்சரவு வரத்துக்கு காரணம்னா கலிதோஷம்தான் எல்லா இடத்துலையும் பாதிச்சிருக்கிறதுனால தான் குடும்பத்தில் இவ்வளோ பிரச்சனைகள் வரத்துக்கு காரணம். காலகம், ஒருத்தர் மனப்பூசல், வீட்டில் இருக்கிறவங்களே ஒருத்தர் முகத்தை ஒருத்தர் சரியாக பார்த்து பேச முடியல, ஒருத்தர் முகத்தை ஒருத்தர் தைரியமாக பார்த்து பேச முடியல, பயந்து போகிறாங்க, ஒருத்தருக்கு பணிஞ்சு போகிறாங்க, ஒருத்தருக்கு பயந்து போகிறாங்க. ஏன் பயப்படணும்? நம்ம மருமக தானே, நம்ம மாமியார் தானே, நம்ம மருமக, நம்ம இது தானே, நம்ம அண்ணன் தம்பி தானே அப்படின்னு ஏன் ஒத்துமையாக போக முடியல? சகஜமாக பேச முடியல, சரளமாக பேச முடியல? ஏன் ஒரு பொடி வச்சு பேசுகிறாங்க? ஏன் கபடமாக பேசுகிறாங்க? ஏன் மறைக்கிறாங்க நிறைய விஷயங்களை? ஏன் கபடமாக நடந்துக்கிறாங்க ஒருத்தர்? ஏன்னா காரணம் களி. அந்த இடத்துல நல்லா தெரிஞ்சுக்கிது, ஸ்பஷ்டமாக களி இருக்குது அந்த வீட்டில் அப்படின்னு. ஏன்னா இல்லாட்டி சண்டை வர்றதுக்கு வாய்ப்பே கிடையாது ஒரு வீட்டில். ஏன் ஒரே வாக்குவாதம், பிரச்சனை? சாமி இருக்குது, சாமி பூஜை இருக்குது, சாமி பார்த்துருந்தாங்க, பகவானுக்கு எதிரவே அப்படி கத்தி பேசுகிறாங்க. அதுக்கு பற்றி பேசக்கூடாது. 39 அபராதங்களில் அதுவும் ஒன்று. பகவான் எதிர கத்தி பேசுறது, அதுவும் தப்பான வார்த்தைகளில் பேசுகிறாங்க அப்படின்போது ரொம்ப கஷ்டமாக இருக்குது. அப்போ இவ்வளோ காரணம் என்ன? களியினுடைய தோஷம் தானே. இவ்வளோ டென்ஷனுக்கு, இவ்வளோ பிரச்சனைகளுக்கு, மன உளைச்சலுக்கு இதெல்லாம் காரணம் என்ன? டென்ஷன் தானே. ஆனால் ஒவ்வொரு குடும்பம் பார்த்தா, பிராமண குடும்பத்தெல்லாம் பார்த்தா நல்ல வாஸ்தவமாக இருக்காங்க, தன்மையாக நடந்துக்கிறாங்க. ஏதோ கொஞ்சம் தட்டின்னு போகுது. எவ்வளோ ஏழ்மையில் இருந்தாலும், கஷ்டங்கள் இருந்தாலும் அவங்களுக்கு நல்ல தன்மை. ஏன்னா அவங்களாம் நாமசங்கீர்த்தனம் பண்ணுறாங்க, பகவானுக்கு பூஜைகள் பண்ணுறாங்க, பகவானை மதிக்கிறாங்க, சாஸ்திரங்களை படிக்கிறாங்க. வீட்டில் பாகவத ராமாயணம் ஏதோ படிச்சுன்னு இருக்கிறதால அந்த தெய்வ சாநித்தியமானது அந்த வீட்டில் ஒரு அமைதியை ஏற்படுத்தும், நல்ல சூழ்நிலை ஏற்படுத்தும். அப்போது பகவானுடைய ஏதாவது ஒரு ஸ்தோத்திரமோ ஏதாவது படிக்கணும். வீட்டில் ஒரு விளக்கேற்றி வச்சு, சாயங்காலம் 6 மணி ஆனால் விளக்கேற்றி வைப்பாங்க இல்லையா எல்லார் வீட்டிலையும். அந்த விளக்கேற்றுற நேரத்தில் ஏதாவது ஸ்தோத்திரங்களை படிக்கலாம், இல்லை ஏதோ பாகவத ராமாயணம் ஏதாவது படிக்கலாம். அதை விட பெஸ்ட்டு என்னென்னா நாமசங்கீர்த்தனம் பண்ணுறது. பண்ணால் நம்மளுக்கு அந்த இடத்துல ஒரு சாந்தி இருக்கும். அங்கே இருக்கிறவங்களும் கொஞ்சம் பொறுமையாக இருப்பாங்க, ரொம்ப அவசரப்பட மாட்டாங்க, வார்த்தைகளை தப்பாக விட மாட்டாங்க. இதையும் பார்க்குறோம் நம்ம ஒவ்வொரு வீட்டில். இது பிராமண குடும்பங்களில் நிறைய பார்க்குறோம். அப்படி இருக்கும்போது சாதாரண குடும்பங்களில் தான் இந்த டென்ஷன்லாம் நிறைய வருது. ஏன்னா களியினுடைய தோஷம் வியாபிச்சிருக்கு. தரேயும் பாதிதா அதுனா,
சர்வசாதன பாதுகாக. எந்த சாதனை பண்ணாலும் நாமசங்கத்தினுமே சொல்ல விட மாட்டாங்க வீட்டில். அப்படின்னும் போது எல்லா சாதனத்தையும் பாதுகாக்க மாட்டாங்க. யாருன்னா கலிபுருஷன் டைரெக்டாக வரணும். இப்போ மனைவி மூலமாக வரான், பிள்ளைகள் மூலமாக வரான், ஏதாவது ஒரு தொல்லைகள் பெரியவங்க மூலமாக கூட வருவான். அதெல்லாம் இங்கே செய்யாத, அதெல்லாம் இங்கே நாமசங்கத்தில் வேணாம், எனக்கு டிவி பார்க்கணும். டிவி அவ்வளோ முக்கியமாக இருக்குது நாமசங்கத்தை விட. அப்படியே ஸ்பஷ்டமாக சொல்கிறாங்க, டிவி முக்கியமாக, டிவி பார்க்குறது, ஆனால் நாமசங்கத்தில் முக்கியம் இல்லையா. இல்லை ஃபோன் பார்த்து நிற்பாங்க, அது டிஸ்டர்பன்ஸ் ஆகுதுன்னா நாமசங்கத்தை நிறுத்த சொல்லுவாங்க. அதெல்லாம் நிறைய இருக்குது. இல்லை நான் வேலை பார்க்கணும், நான் லேப்டாப் வச்சுருக்கேன், வேலை பார்க்கணும், இது பண்ண நீ வேறு நாமசங்கத்தில் தபாதிபன்னு அடிச்சின்னு அந்த தாளம்லாம் போட்டு அடிச்சின்னு நாமசங்கத்தில் ராமன் கத்தனா நான் லேப்டாப் வச்சு நான் ஒர்க் பார்க்கணுமே, என் ஒர்க்குக்கு தடையாக இருக்குது அப்படின்னு அவங்க சொல்கிறாங்க சில பேர் வீட்டில். இதெல்லாம் நிறைய வீட்டில் நடக்குது இல்லையா. அப்போ நாமசங்கத்தில் தான் எடுப்பட மாட்டேது. அப்போ என்னன்னா ரொம்ப கத்தி சொல்ல வேணாம். அது மாதிரி வீடுகளில் இடையூறு பண்ணுறாங்க, கத்தி சொன்னால் அவங்களுக்கு டிஸ்டர்பன்ஸ் ஆகுதுன்னு சொன்னால் தயவுசெய்து நீங்கள் மனசுக்குள்ளே சொல்லிங்க, பரவாயில்ல உங்களுக்கு கேட்குற அளவுக்கு உங்கள் காது கேட்குற மாதிரி ராம 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 அப்படி கூட சொல்லிடலாம். அப்படி சொன்னாலும் பலன் உண்டு. இல்லை எழுதலாம், பெஸ்ட்டு. நீங்கள் கத்தி சொன்னால் கூப்பாடு போட்டால் வீட்டில் திட்டுறாங்க, பிரச்சனை பண்ணுறாங்கன்னு சொன்னால் நீங்கள் அதோட பெஸ்ட்டு என்னென்னா நோட்டில் எழுதலாம். நான் சொல்கிறது என்னென்னா எல்லா வீட்லேயும் சொல்ல, இது மாதிரி பிரச்சனை பண்ணுற வீட்டில் மட்டும் சொல்கிறேன். இது மாதிரி நான் இப்போ எல்லா பெண்களும் நான் சொல்லுவேன், இது மாதிரி டென்ஷனாக இருக்கிற எத்தனையோ பெண்கள், முக்கால்வாசி நிறைய வீட்டில் சொல்லப்போனால் இது மாதிரி டென்ஷன் உள்ள பெண்கள் நிறைய இருக்காங்க. நிறைய வீட்டில் பார்க்குறேன். நான் பார்த்த முக்கால்வாசி வீட்டில், அடியன் பார்த்த முக்கால்வாசி வீட்டில் இது மாதிரி இளம் பெண்கள் ரொம்ப டென்ஷனாக வராங்க. காரணம் என்னென்னா அவர்களுக்கு இருக்கிற சுமைகள் தான் காரணம் மெயினாக. அதே சமயம் அவங்களுக்கு பாதிக்கப்படுகின்ற அந்த பாதிப்புகள், நோய்களாலையும் பல கஷ்டங்களாலையும் அதுவே அவங்களுக்கு டென்ஷன் ஆகிடுச்சு. அதனால் அது போகணுன்னா என்ன வழின்னா, சண்டை சச்சரவுகள் வீட்டில் இருக்கக்கூடாது அப்படின்னா ஒரே வழி தான், கதிரன்யதா, வேறு கதி கிடையாது, நாம சங்கீர்த்தனம் பண்ணுறது தான். அப்போது இந்த மரியாதை வரல எல்லாமே வந்துடும், மரியாதை வந்துடும், வீட்டில் அமைதி வந்துடும், ஒருத்தர் அனுசரித்து போகிறது, இந்த மனசில் சந்தோஷம் வந்துடும், ஃபஸ்ட்டு குதூகலம் வந்துடும். வாழ்க்கையை நீங்கள் என்ஜாய் பண்ணலாம், வாழ்க்கையில் டென்ஷன் இருக்காது, நிம்மதியாக முடிவெடுப்பீங்க, சந்தோஷம் உண்டாகும், எல்லாத்தையும் ரசிப்பீங்க. நீங்கள் வாழ்க்கையை சுவைப்பீங்க, வாழ்க்கையில் ரசிப்பீங்க எல்லாமே. அமைதினா என்னன்னு தெரியும் உங்களுக்கு, சந்தோஷம்னா என்னன்னு தெரியும். எத்தனை பேர் சந்தோஷத்தை இழந்துட்டு நீ கஷ்டப்படுறாங்க தெரியுமா? ரொம்ப சுலபம், 10 பைசா செலவு இல்லை. நீங்கள் போகிறீங்களே, நீங்கள் திருப்பதிக்கு போகிறேன், நான் ஸ்ரீரங்கத்துக்கு போகிறேன், அங்கே போகிறேன், ஓட வேணான்றேன். நான் அவ்வளோ பணத்தை செலவு பண்ணிக்கிட்டு ஒருத்தர் பார்த்தா சொல்கிறார் 2000 ரூபாயாம். 2000 ரூபா கொடுத்தா அவங்க ஏசி பஸ்ஸில் போனால் நேராக திருப்பதியில் உள்ளே போய் மூலஸ்தானத்தில் தரிசனம் பண்ணால் 300 ரூபா டிக்கெட்டு போயிட்டு வந்துடலாம். அப்புறமா அங்கேயே அதெல்லாம் லட்டு கொடுத்துருவோம். அப்புறமா சாமி கொஞ்சம் நேரம் பார்க்கலாம், கிட்ட போய் பார்க்கலாமா, அதில் 10,000 ரூபாலாம் கூட இதுதான். அப்படிலாம் கொடுத்தா சாமி, அப்படிலாம் பணத்துக்காக பகவான் கிடையாது. ஆனால் இப்போ பணத்தை கொடுத்தா பகவானை பார்த்துடலான்னா நீ அது பணத்தை கொடுத்தா பகவான் கட்சிடான்னா அப்போ பகவான் பணத்துக்காகவா? திருப்பதி பெருமாள் தரிசனம் வேணால் பண்ணலாம், ஆனால் பகவானுடைய அருள் நம்ம மேலே நமக்கு கிடைக்கணும்னா உண்மையான பக்தி தான் வேணும். உண்மையான பக்தி இல்லாமல் நீ அருளை பிடிங்கின்னு வர முடியாது, பணத்தை கொடுத்து பிடிங்கின்னு வர முடியாது அருளை பகவான்கிலேருந்து. அதுதான் நிறைய பேர் என்ன பண்ணாங்க, போய் பார்த்துட்டு வரணும், உனக்கு பார்த்து திருப்தி, பணத்தை செலவு பண்ண பார்த்தியா, அது வந்து சந்தோஷம், அதுவும் பக்தி குறிக்குது, பரவாயில்ல. அப்போ நீ பணத்தை செலவு பண்ணியாவது பகவானை பார்க்கணுன்ட்டு அந்த ஆர்வம் உனக்கு இருக்குது இல்லையா, அதுக்கு வேண்டி பகவான் அனுகிரகம் பண்ணுவான், இல்லைன்னு சொல்ல வரல. ஆனாலும் பணத்துக்காக பகவான் கிடையாது, பணம் கொடுத்தா பகவான் கேட்கணும் அப்படின்ற அலட்சிய புத்தி வரக்கூடாது. பார்க்கணுன்ற ஆர்வத்தோடு அந்த 10,000 ரூபாய் செலவானோட பரவாயில்ல, என் பகவானை பார்க்கணும் அப்படின்றதுக்காக நீ போய் பார்க்குறேன்னு சொன்னால் கிட்ட போய் பாரு, நல்லது தான், அதுவும் ஒரு விதத்தில் பக்தி தான். இருந்தாலும் அப்படி 10,000 ரூபாய் 2,000 ரூபாய் பணம் செலவு பண்ணால் தான் பகவான் நம்மளுக்கு கிடைப்பான்றது முட்டாள்தனம். அப்படி கிடையாது. நீ 10 பைசா செலவு இல்லாமல் நீ தர்ம தரிசனத்தில் போனால் கூட பகவானை பார்த்துட்டு வரலாம். ஆனால் மனசார நீ உட்காந்த இடத்துல நாமா சொல்கிற பற்றியா, அந்த திருப்பதி ஏழுமலையான் இங்கே வந்துடுவான். நீ உட்காந்து நாமா சொல்கிற இடம் தான் ரொம்ப சக்தி உள்ளது. அப்போது பணம் கொடுத்தா பகவான் கஷ்டம்னு நான் என்ன சொல்கிறேன்னா, உன் ஆர்வத்தை குறிக்குது, இல்லைன்னு சொல்ல. 10,000 ரூபா கொடுத்தா அது பகவானை பார்க்கணுன்ற ஆர்வம் இருக்குது இல்லையா, அது நல்ல விஷயந்தான். ஆனால் பகவானை பார்த்துட்டு தான் சந்தோஷப்படுற, ஓகே, அது பக்தி தான். ஆனாலும் நிறைய பேர் என்னாச்சுன்னா அப்படின்னா பணத்துக்காக தான் பகவானா அப்படின்னா, பணத்துக்காக பகவான் கிடையாது, நல்லா புரிஞ்சுங்க.
நீ 10 வருஷம் செலவு இல்லாமல் உட்காந்த இடத்துல நாம சொன்னால் அந்த திருப்பதி ஏழுமலையான் உன் வீட்டுக்கு வந்துடுவான். ஏன் தர்ம தரிசனத்தில் சிரமம் பண்ணணும்? 20 மணி நேரம் 30 மணி நேரம் தூக்கி போட்டுருவாங்க அந்த ரூமில். அப்போ நம்ம ரொம்ப நேரம் அப்படியே ஒரு நாள் கூட ஆகிடும். ஃபுல்லாக நைட்டெல்லாம் அங்கேயே தூங்க வந்துடும். அங்கே டிவி போட்டு விட்ருவாங்க, பார்த்துட்டு நம்ம அப்புறமா அந்த க்யூவில் போய் நிற்கணும். கொஞ்சம் சிரமம்தான். நான் என்ன சொல்கிறேன்னா, தெரியுது இல்லை, சிரமம் தெரியுது இல்லை. அப்புறம் ஏன் நம்ம கோயிலுக்கு போனால் தான் பகவானை அந்த பார்த்தா தான் திருப்பதி ஏழுமலையான் பார்த்தா சந்தோஷம் நல்லா இருக்குது. பார்த்தோம், எப்போது எவ்வளோ டைமில் காலியாக இருக்கிற டைமில் போகலாம், அந்த டைமில் போகலாம். எப்போ வேணாலும் பெருமாள் நம்மளுக்கு தரிசனம் கொடுக்கறதுக்கு காத்துன்னு இருக்காரு. அப்படி ஒன்றும் நம்ம நின்று நிதானமாக ஒன்றும் தரிசனம் பண்ண முடியல. ஜெர்கண்டி தள்ளிடுறாங்க. ஒரு செகண்ட் தான், அப்படி ஒரு பார்க்குற ஆள் தான் உடனே தள்ளிடுறாங்க. அந்த செகண்ட் கணக்கு தான், நிமிஷ கணக்கெலாம் கூட நிற்க முடியல. அப்படின்னும் போது ஏன் அது மாதிரி சிரமப்படணும்? ஏன்னா அங்கே போனால் தான், அந்த இடத்துல மட்டும்தான் பகவான், கோயில்களில் போனால் தான் பகவான் இருக்கிறான், மற்ற இடத்துல பகவான் இல்லைன்னு அப்படி நம்ம ஒரு கணக்கு போட்டுறோம் பற்றியா? அதான் தப்பு. அப்போ நம்ம எதுக்கு தான் பூஜை அறைக்கு வச்சுருக்கோம்? நம்ம பூஜை அறையில் பகவான் படங்களை வச்சு வழிபடுறோம். அப்போ நம்ம வீட்டில் பகவானே இல்லையா சுத்தமாக? அப்போ அந்த நம்பிக்கை இல்லாமல் நம்ம பகவானை வழிபட்டால் நம்ம வீட்டில் பகவானுடைய சாநித்தியம் எப்படி பெருகும்? நான் அதான் கேட்குறேன். அங்கே போனால் தான் பகவான் இருக்கான். அங்கே நான் என்ன சொல்கிறேன், எல்லாத்துலேயும் பகவான் இருக்கான்றேன். ஆனால் திருப்பதியில் தான் பகவான் இருக்கான், ஸ்ரீரங்கத்தில் தான் பகவான் இருக்கான்னு நினச்சா, நம்ம வீட்டில் பகவான் இல்லைன்னு நினைக்கிறீங்களே, அந்த மூட நம்பிக்கையே போக்குங்க. நம்ம வீட்டில் ஃபஸ்ட்டு நல்லா சாநித்தியமாக இருக்கிறான்னு முதல்ல நம்புங்க. நம்பினா நீங்கள் எங்கேயும் போக வேண்டிய அவசியம் இல்லை. புரியுதுங்களா? எல்லா இடத்துலையும் களி வியாபிச்சிருக்கான். ஸ்தலங்கள்லையோ தீர்த்தக்கரைகள்லையோ எல்லா இடத்துலையும் களி, மடங்கள்லையோ எல்லா இடத்துலையும் களி வியாபிச்சிருக்கோம். அப்படின்னும் போது நம்ம என்ன பண்ணணும்? நம்ம வீட்டில் உட்காந்து எல்லாத்துலேயும் பகவான் சாநித்தியம் இருக்குது, நான் இல்லைன்னு சொல்ல வரல. ஆனால் அதை விட நம்ம வீட்டில் இருக்க பற்றியா, அதான் பெரிய சாநித்தியமே. நாம் அதை நம்புறதில்லை. நம்பினோம்னா நம்ம வீட்டிலே பகவான் நம்பிட்டு அப்புறம் நீ ஏன் வெளியே போகிற? நம்ம வீட்டில் இருக்கிறது சாமின்னு நீங்கள் நம்பிட்டீங்கன்னா அதுக்கப்புறம் நான் போதுமே, நான் தரிசனம் பண்ணுறேன், தினமும் பெருமாளை தரிசனம் பண்ணுறேன். இங்கே திருப்பதி பெருமாள் இங்கே இருக்கிறாரு, இங்கே கிருஷ்ண பரமாத்மா இருக்குது, இங்கே ராமருடைய படம் இருக்குது, பட்டாபிஷேக படம் இருக்குது, ராதாகிருஷ்ணன் படம் இருக்குது, ராமருடைய படம், போதுமே, என் பகவானை தினமும் தரிசனம் பண்ணுறமே, இதை விட பெரிய தரிசனம் வேறு என்ன வேணும்? அப்படி நினச்சி நீங்கள் அடின்னு அடித்து நல்லா தாளம் போட்டு நல்லா தபலா வாசித்து நீங்கள் வாடு எப்படியோ கைத்தாளம் போட்டு நாம சங்கீதம் பண்ண ராம 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 ராமன்னு கர்ஜிக்க ஆரம்பிச்சிங்கன்னா நீங்கள் வேறு எங்கேயுமே போக மாட்டீங்க. உங்களுக்கு கிடைக்கிற சந்தோஷம் அளவில்லாத பிரம்ம சௌக்கியம் து அனந்தம், எல்லையற்ற பிரம்ம சௌக்கியத்தை உங்களால் அனுபவிக்க முடியும். அனுபவித்து அடியன்னு சொல்கிறேன், அனுபவத்தோடு சொல்கிறேன், சத்தியமாக சொல்கிறேன். நீங்கள் கட்டி நாம சங்கீர்த்தனை வீட்டில் பண்ணிங்கன்னா உங்களுக்கு பிரம்ம சௌக்கியம் து ஆனந்தம்ன்றது சத்தியமாக உங்களுக்கு சாஸ்திரம். அப்போ தான் உங்களுக்கு யாஹா இது இவ்வளோ பெரிய பலனா இந்த நாம சங்கீர்த்தனம். தபோதிவ்யம் உத்திரகாயேன சத்வம் சுத்தே யஸ்மாத் பிரம்ம சௌக்கியம் து ஆனந்தம். மனசை சுத்தமாக்கக்கூடிய இந்த தபசை, இந்த நாம சங்கீர்த்தனை பண்ணுங்க, உங்களுக்குள்ள பிரம்ம சௌக்கியம், எல்லையற்ற பிரம்ம சௌக்கியம் உண்டாகும் அப்படின்னு ரிஷபதேவர் தன் பிள்ளைகளுக்கு உபதேசம் பண்றார். அப்போ நாயம் தேகோ தேகினாம் தேக பாஜாம் கஷ்டான் காமான் அர்க்கதே விட்புஜாமியே. மலத்தை தின்னக்கூடிய பன்றிகள் கூட எந்த சுகத்தை அனுபவிக்கிறதோ அது மாதிரி இந்த அற்பமான தேக சுகத்தை அனுபவிப்பதற்காக கடினமாக உழைச்சி அந்த தேக சுகத்தை அனுபவிப்பதற்காக மனுஷ உடல் கொடுக்கப்படலை. எதுக்காகனா திவ்யமா தபோ திவ்யம் புத்திரகா ஏன சத்துவம் சுத்திய தியஸ்மாத் பிரம்ம சௌக்கியம். சுத்தம் மனசு சுத்தமாக்கக்கூடிய சிறந்த தபஸாகிய இந்த நாம சங்கீர்த்தனம் அந்த யுகத்தில் தபம் பண்ணோம். இந்த யுகத்தில் தபஸ் எதிரானா நாம சங்கீர்த்தனம் தான். இந்த தபஸை நம்ம கடைப்பிடிச்சா சத்துவம் சுத்தியத்து, மனசு சுத்தமாக்கக்கூடியது. மனசு சுத்தமானாவே ஆத்மா பிரகாசம், ஆத்மா பிரகாசம் பிரம்ம சௌக்கியம். ஆத்ம சுகம் பெருகெடுத்து ஓடிச்சுன்னா அது உடல் சௌக்கியத்தை விட கோடி மடங்கு அதிகமான சௌக்கியத்தை கொடுக்கக்கூடிய ஆத்ம சௌக்கியம், அந்த பிரம்ம சௌக்கியம். அந்த பிரம்ம சௌக்கியம் தான் ஆனந்தம். எல்லையற்ற பிரம்ம சௌக்கியத்தை நீங்கள் அனுபவிக்கலாம். அதுக்கு நீங்கள் நாம சங்கீர்த்தனம் கொஞ்சமாக ஒரு 10 நாமா சொல்லிட்டேன், 20 நாமா சொல்லிட்டேன், அரை மணி நேரம் சொல்லிட்டேன், 1 மணி நேரம் சொல்லிட்டேன்னு மார்த்தட்டிக்கூடாது. ரொம்ப நேரம் நாமா சொல்லணும். நம்ம கவலை தீரணுமா இல்லையா? 2 மணி நேரம் நாமா சொல்லலாம் கஷ்டமாக இருக்குன்னா அப்போ உன் கஷ்டங்கள் எப்படி? அப்போ கஷ்டப்படுறதுக்கு நீ தயாராக இருக்கிற. ஆனால் நாமா சொல்கிறது கொஞ்சம் கஷ்டம்தான். இந்த கொஞ்சம் கஷ்டப்பட்டா நீ பெரிய கஷ்டத்தை விடுவிப்ப. கொஞ்ச நேரம் நாம சங்கீதம் பண்ணுறது கஷ்டமாக தான் இருக்கும். ஃபஸ்ட்டு போர் அடிக்கும், எடுத்தவொடனே நாமத்தில் ருச்சி வராது தான். ஆனால் நம்ம பகவானுடைய நாமா நீ சொன்னால் இவ்வளோ பெரிய பலன் இருக்குதுன்னு நீங்கள்
உணர்ந்துட்டீங்கன்னா அது பிறகு நீங்கள் முதல்ல உங்களை பிடிக்கும், உங்களுக்கு போர் அடிக்கும். தொடர்ந்து அந்த போர் அடிக்கிறதெல்லாம் நீங்கள் சகிச்சுக்கிட்டு நீங்கள் தொடர்ந்து நாம சங்கீர்த்தனம் பண்ண அது பிறகு உங்களை பிடிச்சிக்கும். அந்த சௌக்கியத்தை நீங்கள் அனுபவிச்சிட்டீங்கன்னா அப்போ நாமாவை நீங்கள் விடவே மாட்டீங்க. இடைவிடாமல் நித்தியம் பாகவத சேவையா, எப்பொழுதும் இந்த பாகவத சேவையில் நாம சங்கீர்த்தனத்தில் நித்தியமாக ஈடுபடுவீங்க. எப்போனா நஷ்ட பிராயேஷு அபத்ரேஷு நித்தியம் பாகவத சேவையா, எப்போ உனக்குள்ளே இருந்த பாவங்கள், இந்த கழிவுகள், இந்த துன்பங்கள், இந்த கல்மஷங்கள்லாம் உன்னை விட்டு கொஞ்சம் கொஞ்சமாக விலகுதோ, நாம சங்கீர்த்தனம் நிறைய பண்ண உனக்குள்ள கல்மஷங்கள்லாம் உன்னை விட்டு போகும். என்ன கல்மஷ நாசனம் எல்லாம் நாசம் உண்டாகும். பண்ண பாகவத பாராயணம் பண்ணுறதோ இல்லாட்டி நாம சங்கீர்த்தனம் பண்ணுறதோ பண்ணும்போது நாம சங்கீர்த்தனம் பெஸ்ட்டு. பண்ணினே இருந்தால் நமக்குள்ள கல்மஷம்லாம் போயின்னு இருக்கும். போக நஷ்டமாகனா அப்போ நித்தியம் பாகவத சேவை, எப்பொழுதும் 24 நேரம் நாமா சொல்கிறதுலையே பாகவத சேவையிலே ஈடுபட்டுருவேன். அப்போ அந்தளவுக்கு பாகவத சேவையில் நீ பாகவத தர்மத்தில் சிறந்த நாம சங்கீர்த்தனம் அதில் ஈடுபட்டுருவேன். அதுக்கு தான் வீட்டில் உட்காந்து நாமா சொல்லுன்னு சொல்கிறோம். எல்லா பிரச்சனைகளுக்கும் ஒரு எண்டு கார்டு போட்டுடலாம். அவ்வளோதான். மனசில் ரசிப்பு தன்மை வந்துடும், சந்தோஷம் வந்துடும், குதூகலம் வந்துடும், எல்லாரையும் மன்னிக்கிற தன்மை வந்துடும், அனுசரித்து போகிற தன்மை வந்துடும், பொறுமை உண்டாயிடும், மனசில் சாந்தி உண்டாயிடும், ஆயுசு நீடிக்கும், ஆரோக்கியம் உண்டாகும், நோயற்ற வாழ்வு, நல்லா துஷ்டியாக இருப்ப, முகத்தில் ஒரு பொலிவு வரும், தேஜஸ் பிரகாசிக்கும் நமக்குள்ள. இதெல்லாம் வேணாமா? எதனால்னா 10 பைசா செலவு இல்லை. நான் சொல்கிறேன், திருப்பதியில் போய் அவங்க 20 மணி நேரம் 30 மணி நேரம் அந்த ரூமில் அடைஞ்சு கிடக்கிறதுக்கு நீங்கள் இப்போ ரூமில் அங்கே அடைஞ்சு கிடக்கிறதுக்கு நீங்கள் துணிஞ்சு அந்த பெருமாளை பார்க்க போகிறீங்களே 20 நேரம் 30 நேரம், ஏன் அதில் ஒரு 2 மணி நேரம் உங்கள் வீட்டில் உட்காந்து நாமா சொல்லக்கூடாதா? நான் தான் கேட்குறேன். 2 மணி நேரம் 20 மணி நேரம் அங்கே போய் உட்காந்து பகவானை பெருமாளை பார்க்கணுன்னு காத்துன்னு இருக்குது, நல்ல விஷயந்தான், நான் இல்லைன்னு சொல்ல வரல. இப்போ பணத்தை செலவு பண்ணுறீங்களே, 10,000 20,000 செலவு பண்ணுறீங்களே, போய் எப்படியாவது அந்த தரிசனம் பார்த்துட்டு வரணுன்னு, பெருமாளை போய் பார்க்கணுன்னு, அதுவும் ஒரு பக்தி தான், இல்லைன்னு சொல்ல வரல. அதை விட பெஸ்ட்டு நீ 10 பைசா செலவில்லாமல் உங்கள் வீட்டிலேருந்து நீ நாம சங்கீர்த்தனம் பண்ணால் பகவானுடைய சாநித்தியம் பெருங்க. அந்த சந்தோஷம் நீ அந்த இடத்துல அலைய கூட வேண்டியது இல்லையே. அந்த அலைச்சல் கூட இல்லாமல் உட்காந்து இருந்த இடத்துல இருந்தபடியே கீர்த்தனம் பாடிடு. உன் வீட்டில் உட்காந்தா நீ நாம சங்கீர்த்தனம் பண்ணால் உனக்கு அந்த சாநித்தியம் பெருகுமே. உண்மையிலே சொல்கிறேன், இது அனுபவபூர்வமாக சொல்கிறேன். 10 பைசா செலவு இல்லை. நீ 10,000 ரூபாய் செலவு பண்ணுவானா, ₹1,00,000 செலவு பண்ணுவானா, தீர்த்த யாத்திரைன்னு மூட்டை கட்டின்னு போகிறோம், ₹1,00,000 செலவு பண்ணுறோம் போய். ஆனால் எவ்வளோ சிரமங்களை படுறேன்னு ஒரு நிமிஷம் யோசிச்சு பாருங்கள். பகவானை தரிசனம் பண்ணோம், பணத்தை செலவு பண்ணால் சரி பரவாயில்ல, நாம் முக்கியமான இடத்துலாம் போய் பார்த்ததோடு அந்த பார்க்குற அந்த கொஞ்ச நேரம் தவிர அதுக்கப்புறம் மறுபடியும் வந்து வீட்டில் சங்கடங்களை தான் நான் அனுபவிக்கிறேன். அதே டென்ஷனு அதே பிரச்சனைகள் தான் அனுபவிக்கிறீங்க. அப்போ என்ன மறுபடியும் நீ வீட்டுக்கு வந்து தானே அவனை வாராச்சா வீட்டுக்கு வந்து தானே அவனை நீ கலிபுருஷன் காத்துனுக்குதான். நீ கஷேத்திரங்கள்லாம் வா, அந்த கஷேத்திரங்களை வந்து உன்னை பிடிக்க மாட்டேன். கஷேத்திரங்களை பகவான் சாநித்தியம் இருக்குது, சரி ஓகே. நீ கஷேத்திரங்களை சுற்றி வர, கஷேத்திர யாத்திரைன்னு போகிறேன், பணத்தை செலவு பண்ணேன், ₹1,00,000 செலவு பண்ணி போகிறேன், போயிட்டு சுற்றி வந்த திரும்பி இந்த வீட்டுக்கு தண்ணி நீ வந்தாகணும், மறுபடியும் அதே பிரச்சனைகள் தானே விழுறோம். நான் என்ன சொன்னேன், வீட்டை கோயிலாகுன்றேன். நீ கோயில்களை வந்து வீடாக மதித்து நீ அங்கேயே தங்குறத விட நீ உன் வீட்டை கோயிலாகுன்ற. உங்கள் வீட்டில் உட்காந்து நாமா சொல்லுங்கள் நிறைய. உங்கள் வீட்டில் அந்த திருப்பதி பெருமாள் உனக்கு இங்கே தரிசனம் கொடுப்பார். அங்கே போய் என்ன வைப்ரேஷன் இருக்கோ அந்த சாநித்தியம் உன் வீட்டில், அங்கே திருப்பதி பெருமாள்களுக்கு போனால் என்ன வைப்ரேஷன் இருக்கோ அந்த சாநித்தியம் உங்கள் வீட்டில் பெருகுன்றேன். சத்தியமாக சொல்கிறேன். நீங்கள் ஒவ்வொரு வீட்டிலையும் நீங்கள் விளக்கேற்றி வச்சு புஷ்பங்களை பகவானுக்கு சாத்தி அழகாக வீட்டில் சுற்றி சுத்தமாக பெருக்கி கோலம் போட்டு அழகாக வீடு வாசல் நல்லா அலங்காரம் பண்ணி வச்சுக்கிட்டு, ஒன்றும் இல்லை, சிம்பிளாக சுத்தபத்தமாக வீட்டில் வச்சிங்க. எதுவும் குப்பைகள்லாம் போட வேணாம். சில பேர்லாம் வந்து பார்த்தா பழைய துணிகள்லாம் வச்சுருப்பாங்க. பழைய துணிகள்லாம் எதுக்கு 20 வருஷம் துணி 30 வருஷம் துணிலாம் ஏன் வச்சுன்னு இருக்கீங்க? நம்மளுக்கு இப்போல்லாம் அந்த எல்லாமே ஆடைகள்லாம் இப்போ நல்லா இப்போல்லாம் எல்லாமே கை நிறைய நல்லா சம்பாதிக்கிறாங்க. இப்போ ட்ரெஸ்ஸுக்கெல்லாம் குறைச்சலே கிடையாது. நல்ல ட்ரெஸ்ஸு வாங்கி பழைய துணி 10 வருஷம் துணி 20 வருஷம் துணிலாம் அப்படியே வச்சுருக்காங்க. அதெல்லாம் தூக்கி போட்டுடணும். நாம் ஒன்றும் இல்லை, தரித்திரத்தை சேர்க்குறோம், வேறு ஒன்றும் இல்லை. தரித்திரத்தை நம்மளே சேர்த்துக்கிறோம். பழைய துணிங்களாம் ரொம்ப வச்சுக்காதீங்க, ரொம்ப பழைய துணிலாம் வச்சுக்காதீங்க. ஏதோ 1 வருஷம் 2 வருஷம் துணினா வச்சுங்க. நீங்கள் 10 வருஷம் 20 வருஷம் துணிலாம் வச்சுக்காதீங்க தயவுசெய்து. அதெல்லாம் அப்படியே குப்பையாக சேர்ந்து போயிருக்கும். அது யூஸ் பண்ணவும் மாட்டாங்க. ஆனால் அது பழைய துணின்னு அப்படியே வச்சுன்னு இருப்பாங்க வீட்டில். அது குப்பையாக அடைஞ்சு போயிருக்கும். அது போடுறதும் கிடையாது, ஒன்றும் கிடையாது.
அது துவைக்கிறதும் கிடையாது. அது பழைய துணி அப்படியே அது போட மனசு வரல. பழையன கழிதல் புதியன புகுதல்ன்ற மாதிரி நம்ம இந்த பழைய துணிங்களாம் ரொம்ப 10 வருஷம் 20 வருஷம் துணிங்களாம் வீட்டில் சேர்க்காதீங்க. அதெல்லாம் தூக்கி போட்டு முதல்ல கொளுத்திடுங்க. போகியில் போட்டு கொளுத்துறாங்க இல்லாமல் கொளுத்துருங்க. அதே பழைய பொருள்கள் இந்த பாய்ங்க தலைக்காணி பழைய இதெல்லாம் பழசாக இருக்கும் ரொம்ப. அது மாதிரி ஒரு அசுத்தமான பழைய வஸ்துக்கள்லாம் வச்சுக்காதீங்க. முடிஞ்சால் நல்லா பயன்படுறதா இருந்தால் வச்சிக்கலாம். பயன்படாத பொருள் எதுக்கு? சும்மா வீட்டை குப்பைகளாக அடைச்சி நிறுத்து அந்த இடத்த. அதான் பழைய குப்பைகளை நிறைய பார்த்தா நிறைய இந்த பேப்பருங்க இது அதான் பழைய பேப்பர் தேவைப்படும். அந்த இந்த அப்படின்னு சொல்லி நம்ம ஜெராக்ஸ்லாம் நிறைய வச்சு நிறைய குப்பைகளை அப்படியே சேர்த்து வச்சுருப்பாங்க ஒரு வீட்டில் போனால். ஏன்னா அதுவும் தேவை இதுவும் தேவை. அந்த சூட்கேஸ் அங்கேருந்து வாங்கி வந்தது. அந்த சூட்கேஸ் பார்த்தா அப்படியே செல்லரிச்சு போய் துருப்பிடிச்சி போய் அது அப்படியே ஒரு இரும்பு பொடி ஒரு மாதிரியாக இருக்கும். அதை தூக்கி போடவும் மனசு வராது. வீட்டில் இது மாதிரி பழைய பொருள்களை சேர்க்காதீங்க தயவுசெய்து சொல்கிறேன். வீட்டில் தரித்திரம் ஒழியன்னா பழைய பொருள்கள்லாம் முதல் தூக்கி போடுங்க. மனசை தூக்கி போடுங்க. எனக்கு மனசு வரல நான் அங்கே வாங்கினேன் இங்கே வாங்கினேன், நான் டெல்லியில் வாங்கினேன், நான் பாம்பேயில் வாங்கினேன், அந்த பொருளெலாம் தூக்கி போட மனசு இல்லைன்னா அது மாதிரிலாம் சேர்க்காதீங்க. பழைய பொருள்களை சேர்க்காதீங்க. பழைய பொருள்கள்லாம் குப்பையாக இருக்குது, அது ஒன்றுத்துக்கும் பயன்படலைன்னா சும்மா பார்த்து ரசிச்சுக்கலாம். அது மாதிரி பொருள்லாம் சேர்க்காதீங்க. நிறைய பேர் இந்த படங்கள்லாம் வச்சுருப்பாங்க, ஃபோட்டோங்கள்லாம் பழைய இதெல்லாம் படம்லாம் வச்சுருப்பாங்க. அதில் பார்த்தா ஃபுல்லாக செல்லரிச்சு பிறக்கும், மூஞ்சே தெரியாது. அதெல்லாம் சேர்த்து வச்சுருப்பாங்க. அதெல்லாம் சேர்க்காதீங்க. சரி ஓகே, ஏன்னா பழைய முன்னோர்களுடைய படமாக இருக்கலாம், சரி அது ஒன்றா வச்சுங்க, சரி வச்சுங்க. ஆனால் நல்லா துவைச்சி சுத்தமாக வச்சுங்க, அவ்வளோதான். எந்த பொருளும் வீட்டில் நம்ம வீடு தானே, நம்ம தானே சுத்தமாக வச்சுக்கணும். நாமளே குப்பையாக வச்சுருந்தோம்னா வீடு எப்படி அங்கே விருத்திக்கு வரும் அந்த வீடு? முதல்ல நான் மெயினாக சொல்கிறதுன்னா இந்த துணிங்க தான். இந்த துணிங்க 10 வருஷம் துணி 20 வருஷம் துணி அதெல்லாம் அப்படியே அடைஞ்சு போயிருக்கேன் வீட்டில் பார்த்தோம் குப்பையாக. இந்த பாய்ங்க தலை இந்த பெட்ஷீட்டுங்க எல்லாமே பார்த்தா ஒரே நாத்தச்சு போயிருக்கும். அதெல்லாம் ஒன்று சுத்தமாக துவைச்சி கழிச்சாது சுத்தமாக மடித்து வச்சிடணும். இல்லையா எதுவும் போய் முதல் போகியில் போட்டு கொளுத்துருங்க. இல்லை யாருன்னா இந்த பிளாஸ்டிக்கார வராங்க இல்லையா, துணிலாம் எடுத்துக்கிறவங்க, அது மாதிரி இடத்துல கொடுத்துருங்க. அவ்வளோதான். நம்ம இன்றைக்கெலாம் துணிக்கு குறைச்சல் கிடையாது. நல்லா கை நிறைய நல்லா சம்பாதிக்கிறாங்க எல்லாமே. ஒரு துணி எடுத்துனா போச்சு. புதுசாக பழசு போடாதீங்க. 10 வருஷம் துணி அதுக்காக 1 வருஷம் 2 வருஷம்னா ஓகே. 10 வருஷம் துணியாக போடுவாங்க. 10 வருஷம் யூஸ் பண்ண ஃபேண்ட்டு ஷர்ட் இல்லாமல் போடுவாங்க. 10 வருஷம் யூஸ் பண்ண புடவைங்க இல்லாமல் இன்னும் கட்டின்னு இருப்பாங்க. அதெல்லாம் பழைய பொருள்லாம் முதல்ல ஒழிச்சு கட்டுங்க தயவுசெய்து. அப்போ தான் வீட்டில் அந்த தரித்திரம் சேராது. நிறைய இந்த மன உளைச்சல் கஷ்டம்லாம் வரதுக்கு காரணம் ஆனால் இது மாதிரி இந்த பழைய பொருள்களை சேர்க்கறதால தான். பழைய குப்பைகள்லாம் நிறைய பேப்பருங்க பார்த்தா ஒரு வீட்டில் குப்பைங்க என்னென்னா எல்லாம் தேவைப்படுறது தான். என்ன தேவைப்படுறது? ஒன்றுத்துக்கும் பிரயோஜனம் இருக்காது. அது இல்லை எதுக்காவது தேவைப்படும் அதுக்காக வச்சுருக்கேன். இந்த டாக்குமெண்ட்ஸ் அந்த பொருள் இந்த பொருள் சர்டிஃபிகேட்லாம் சரி, முக்கியமான சர்டிஃபிகேட் ஸ்கூல் சர்டிஃபிகேட் காலேஜ் அதெல்லாம் வச்சுக்கிட்டு அந்த விஷயம்லாம் மற்ற பேப்பரெல்லாம் எதுக்கு வச்சுருக்கீங்க? தேவையில்லாத பேப்பருங்க அதெல்லாம் குப்பையாக அடைஞ்சு போயிருக்கும். அதெல்லாம் க்ளீன் பண்ணாவே போதும். அப்போ ஃபஸ்ட்டு மனசில் வாஷ் அவுட் பண்ணால் தான் சேதோ தர்ப்பணம் மாதிரி பகவன் நாமா சொன்னால் மனசில் சுத்தம் வந்துச்சுன்னா உடனே இந்த குப்பைகளை முதல் எல்லாத்தையும் நீங்கள் அகற்றுவீங்களே. உங்களுக்கே தெரியும் நான் தேவையில்லாத நம்ம இடத்த அடிச்சுன்னு இருக்குது வீட்டை. அப்போது இந்த மர சாமானுங்க, இந்த இரும்பு சாமானுங்க, மர சாமானுங்க, இந்த பேப்பருங்க பொருளுங்க, துணி பொருளுங்க இதெல்லாம் வீட்டில் அடைஞ்சிருக்கு இல்லையா? இந்த தட்டுமட்டு சாமான்லாம் இதெல்லாம் இப்போ ஓட்டையாக வச்சுலாம் இருக்குது. ஒரு கடாயெல்லாம் ஓட்டி வச்சு அதான் இந்த பழைய சாமான்கள் கொடுத்து தள்ளிட்டு புது சாமானாக வச்சுங்க. ரொம்ப பழைய சாமான்லாம் யூஸ் ஆகிறதா வச்சுக்கலாம். யூஸ் ஆகாமல் ஓட்ட சாமான்லாம் எதுக்கு வச்சுக்கணும்? அதுமாதிரி ஓட்ஸ்லாம் வச்சுன்னு இருக்கக்கூடாது. கீஞ்சி போன துணி இதெல்லாம் வச்சுன்னு இருக்கக்கூடாது. எரிஞ்சு போனது கிழிஞ்சி போனது இது மாதிரி துணியெல்லாம் வீட்டில் சேர்க்கக்கூடாது. எல்லாத்தையும் எடுத்துடணும். நம்ம வீடு நாம் தான் கோயிலாக வச்சுக்கணும் சுத்தமாக. வீட்டில் இருந்தால் டக்குன்னு ஒரு ஒயிட் வாஷ் அடிச்சு வச்சிடலாம். வீடு பார்த்தா அப்படியே துருப்பிடிச்சா அப்படியே ஈர்ச்சின்னு இருக்கும். அப்படியே பார்த்தா கண்ணங்கரையல்னு கறி படிஞ்சு போய் ஒரு மாதிரியாக இருக்கும். அதெல்லாம் வேணாம். நல்லா ஒயிட் வாஷ் பண்ணி நல்லா சுத்தமாக நல்லா வீடு பார்த்தா பார்க்கறதுக்கு ஒரு மங்களகரமாக இருக்கும். நல்ல படங்கள், ஒரு கிருஷ்ணருடைய படம், ராமருடைய படத்தை மாட்டி வைங்க. நல்லா வீடு நல்லா வச்சுங்க. ஏன் அந்த அசுத்தத்தை மேலே சேர்க்குறீங்க? நம்ம ஒட்டடை அடிக்காமல் இருக்கோம். ஒரு வீட்டில் பார்த்தா ஒட்டடை அடிக்க மாட்டாங்க.
நல்லா ஒட்டடாச்சு. நம்ம வீடு நம்ம ஃபஸ்ட் கிளாஸாக வச்சுக்கலாம், சுத்தம் பண்ணி வச்சுக்கலாம். ஒரு துணினா அப்படி அப்படியே போராக போட்டுருக்கோம், அதை மடிச்சு வைக்க மாட்டாங்க, அப்படியே போராக இருக்கும் அந்த துணி. நம்மளுக்கே பார்க்குறது நம்மளுக்கு அப்போ அதெல்லாம் பார்த்தா பின்ன டென்ஷன் வராமல் வேறுனா வரும் வீட்டில். இதெல்லாம் இந்த குப்பைங்களையோ இந்த இந்த கண்ட கசமாலங்கள்லாம் பார்த்தா, அந்த கசடுங்கள்லாம் பார்த்தா ஒரு மனுஷனுக்கு டென்ஷன் வராமல் வேறுனா வரும் சொல்ல பார்க்கலாம். வீடு பார்க்கறதுக்கு கொஞ்சம் சாமானாக இருந்தாலும் அது அந்தஸ்தாக அடுக்கி வச்சு ஒரு அந்தஸ்தாக வாழணும்னு நினச்சா நல்லாவே வாழலாம். சுத்தபத்தமாக இருந்தால் நல்லா சுத்தமாக. ஏதாவது ஒரு ஒயிட் வாஷ்னா அது சரி, காசு அதிகமாகுது, என்னால் காசு கொடுக்க முடியல, நம்மளே கூட ஒயிட் வாஷ் வச்சுக்கலாம். நம்மளுக்கு தான் பார்க்கறதுக்கு வெள்ளையாக இருக்கணும் வீடு, அவ்வளோதான். நம்ம கூட ஏதாவது அது வாழ்ந்ததை கூட பெயிண்ட் அடிச்சிடலாம். அது வீடு அது பார்க்கறதுக்கு நல்லாயிருக்கும், பார்த்து மங்களமாக. அதனால் எல்லாம் செய்துடலாம். அதனால் ஃபஸ்ட்டு பொருள் இருக்கிற குப்பை நம்ம புதுசாக நம்ம பொருள்களை வாங்குறத விட இருக்கிற குப்பைகளை வெளியேற்றினாவே போதும். வீட்டில் நம்ம எவ்வளோ ஃப்ரெஷ்ஷாக இருக்கலாம். அதெல்லாம் பார்க்கும்போதே டென்ஷனாக இருக்கும், போகும்போது வரும்போதே தடங்களாக இருக்கும், நம்ம காலில் இடிக்கிற மாதிரி இருக்கும், நம்ம போய் இடுக்காக இருக்கும். ஏன்னா அந்த பொருள்லாம் சேர்ந்து போனதால் நம்மளுக்கு இப்போ ஃப்ரீயாக போக முடியாது, வர முடியாது, எல்லாம் டிஸ்டர்பன்ஸாக இருக்கும். அதெல்லாம் நம்ம தான் ஃப்ரீ பண்ணிக்கணும். மெயினாக பழைய துணிகளை போடக்கூடாது. எல்லாம் ஒரு 2 வருஷம் 3 வருஷத்துக்குள்ளே இருந்தால் பொருள் வச்சுக்கலாம். 10 வருஷம் 20 வருஷம்லாம் பொருள் வச்சுக்கணும் அவசியம் இல்லை. அந்தளவுக்கு இல்லையே இன்னைக்கு காலகட்டத்தில். ஒரு துணி ஒரு ஷர்ட்டு ஃபேண்ட்டு வாங்க முடியாதா, ஒரு வேஷ்டி வாங்க முடியாதா, ஒரு புடவை வாங்க முடியாதா, எல்லாமே இன்றைக்கெலாம் எல்லாமே கிடைக்குது சுலபமாக. எவ்வளோ எதனா ஒரு புது ஷர்ட்டை புது இது வச்சுக்கின்னு புதுசாக போடலாமே, நல்லாவே இருக்கலாமே, நல்லாவே வாழலாமே. அந்தளவுக்கு மக்களிடத்தில் ரொம்ப பணம் வசதிலாம் இல்லாமல் இல்லை, எல்லாமே இருக்குது, ஓரளவுக்கு வாங்குற மாதிரி தான் இருக்குது. அப்படிலாம் ரொம்ப கஷ்டம்லாம் கிடையாது. எல்லாமே சாப்பாடு இருக்குது, துணிமணி வசதிலாம் வாங்குகிற சக்திலாம் இருக்குது. இன்றைக்கி இல்லைன்னு சொல்ல முடியாது. நம்ம என்னென்னா தங்க நகையாக போடணுன்னு அவசியம் இல்லை. நெத்தியில் ஒரு பெண்கள் எப்போவுமே பார்த்தா ஒரு குங்குமம், எவ்வளோ பெண்கள் பார்த்தா இந்த குங்குமம் நெத்தியில் ஒரு குங்குமமே வைக்க மாட்டுறாங்க, பொட்டே இல்லாமல் இருக்கிறாங்க கல்யாணம் ஆனவங்க. ஸோ அந்த காலத்துலலாம் நான் பார்த்துருக்கேன், கணவன் இல்லாதவங்க தான் பொட்டு வைக்க மாட்டாங்க. இப்போல்லாம் பார்த்தா கணவன் இல்லைன்னா கூட அவங்க ஏதாவது ஒரு பொட்டு வச்சுக்கிறாங்க, பார்த்துக்கிறேன். அப்படின்னும் போது நெத்தியில் ஒரு திலகம் வச்சு நம்மளை நாம் அழகுப்படுத்திக்கல என்ன தப்பு? நம்ம பார்க்கறது ஃபஸ்ட்டு நம்மளே நம்ம கண்ணாடி பார்த்தா நம்மளுக்கு பிடிக்கணும். அது மாதிரி நம்ம ஒரு நீட்டாக நம்ம வாழலாமே, நல்லா சுத்தபத்தமாக இருக்கலாமே. நல்லா அந்த தலையை பிசாசு மாதிரி போட்டுக்கணும் இருக்கணும்னு அவசியம் இல்லை. எத்தனையோ பெண்கள் பார்க்குறேன், ஏன் நல்லா தலை நல்லா படியை வாரி, நல்லா எண்ணெய் தடவி நல்லா படியை வாரி நல்லா தான் இருந்தால் என்ன தப்பா? நல்லா இருந்தால் நம்மளை பார்க்குறவங்களுக்கும் ஒரு மனசில் ஒரு சாந்தி கிடைக்கும், நம்ம மனசுலையும் ஒரு நிம்மதி கிடைக்கும் இல்லையா? நம்மளை பார்க்குறவங்களுக்கு எரிச்சல் உண்டாகிற மாதிரி அப்படியே தலையை பிசாசு மாதிரி போட்டுக்கிட்டு அப்படியே இது பண்ணுற மாதிரி பயங்கரமாக வேறு எரியுமா? எதுக்கு? காலையில் ஸ்நானம் பண்ணிட்டு அப்புறமா போய் சமையலுக்கு போவாங்க. ஏன் அப்படியே பல்லு விளக்காமல் குளிக்காமல் அப்படியே போய் சமையல் கட்டில் போய் செய்கிறது அப்படின்னா அப்படியே பார்த்தா சமையல் ரூமும் பார்த்தா சுத்தமாகவே இருக்காது, ஒரே கசடாக இருக்கும். அங்கே பார்த்தா எல்லா குப்பைகளும் பழைய பொருள்லாம் இருக்கும், அதை சாமான் தொலைவி வச்சாங்களோ தொலைவி எல்லாம் பார்த்தா இதெல்லாம் ஜென்ரல் நாலேஜ் தான், இருந்தாலும் சொல்ல வேண்டியதாக இருக்குது. இன்றைக்கி சில வீடெலாம் அது மாதிரி குப்பையாக இருக்குது, ரொம்ப அசுத்தமாக இருக்கும். கொஞ்சம் பால் மாறாமல் எவ்வளோ சிரமப்படுறோம். இந்த சின்ன சின்ன வேலைகளை நம்ம பார்த்துக்கிட்டோம்னா நம்ம வீடு நம்மளுக்கு எல்லாமே விருத்திக்கு வரும், நம்ம சேமமாகவே இருக்க முடியும், நம்மளுக்கு தரித்திரம் வராது, நல்லா லக்ஷ்மி கடாட்சமாக இருக்கும். ஒரு பூஜை அறை ராதையினுடைய இருப்பிடம் சொல்லுவாங்க. அது சுத்தமாக இருந்தால் ராதைக்கு ரொம்ப பிரியம். அதை நம்ம சுத்தமாக வச்சுக்கலாமே. ஏன் என்ன? சோம்பேறித்தனம் தான் காரணம். சோம்பேறித்தனம் இல்லாமல் அந்த சமையல் அறையை சுத்தமாக வச்சுக்கலாம், பூஜை அறையை சுத்தமாக வச்சுக்கலாம், நம்ம செல்ஃபெல்லாம் சுத்தமாக வச்சுக்கலாம், பெட்ரூமை சுத்தமாக வச்சுக்கலாம், எல்லாமே ஹால் கிச்சன் எல்லாத்தையுமே சுத்தமாக வச்சுக்கலாம். நாம் தான் பண்ணணும். நம்ம வீட்டில் நம்ம பண்ணாமல் வேறு யார் பண்ணுவாங்க? அதனால் இந்த பழைய துணிலாம் ரொம்ப பழைய துணிலாம் போடக்கூடாது, இதெல்லாம் ரொம்ப பழைய பொருள்லாம் சேர்க்கக்கூடாது. இரும்பு பொட்டி மர சமாச்சாரங்கள் எல்லாத்தையும் தூக்கி விசிறடிங்க. தேவைப்பட்டால் வச்சுங்க, தேவைப்படலை எதுக்கு வீட்டை அடைச்சின்னு இருக்கணும்? வீட்டில் அடைச்சலாம் வச்சுன்னு இருக்காதிங்க, தூக்கி போடுங்க. எல்லாத்தையும் தூக்கி போட்டு அதில் ஏதாவது காசு வரணுன்னா அது மாதிரி காசுக்காக போடுங்க, இல்லைன்னா தூக்கி போட்டுருங்க, அவ்வளோதான். வீட்டுனால பொருள் கொஞ்சமாக இருந்தாலும் ஆளக்கூடிய பொருளாக இருந்தால் சந்தோஷம், அவ்வளோதான். நிம்மதியாக வாழ்ந்துட்டு அழகாக உட்காந்து நாம சங்கீர்த்தனம் பண்ணுங்க. உங்களுக்கு அந்த நாம சங்கீர்த்தனம் பண்ணாவே நம்மளுக்கு இந்த புத்தி வந்துடும்.
எதெல்லாம் எதெல்லாம் ஒழிச்சு கட்டணும்னு நம்மளுக்கு வந்துடும் புத்தி. அப்போ நம்ம நீட்டாக இருப்போம். தலையை வராமல், குளிக்காமல், நல்ல ஆடை உடுத்தாமல், கசங்கி போன ஆடை, பழைய ஆடை பார்த்தா 4 நாளாக பார்த்தா ஒரே ட்ரெஸ் போட்டு இருப்பாங்க. 4 நாளாக ஒரே ட்ரெஸ்ஸு எதுக்குன்றேன். அந்த நைட்டி, அந்த இது, அதே அந்த ட்ரெஸ்ஸு, இது ட்ரெஸ்ஸு, அதே வேஷ்டி, அதே சட்டை, என்னதுக்கு? ஏன் துவைச்சி போட்டால் போச்சு, என்ன அதுக்கு ஏன் ஒரு சோம்பேத்தனம்? அதுவே துவைக்கணும், துவைச்சிக்கோ, நல்லா டிட்டர்ஜென்ட் போட்டு நல்லா துவைச்சிட்டு, அவ்வளோதான். இனி தான் எல்லாம் வாஷிங் மிஷின் வந்துடுச்சு. கூழானாலும் குளிச்சு கொடின்றாங்களே, கந்தையானாலும் கசக்கி கட்டுன்றாங்களே, எதுக்கு சொன்னாங்க இதெல்லாம்? 4 நாளாக ஒரே ட்ரெஸ். இது எல்லாத்துலேயுமே பார்க்குறேன், பிராமண குடும்பத்துலையும் பார்க்குறேன். 2 நாளாக அது ஒரே ட்ரெஸ்ஸு. அதெல்லாம் போடக்கூடாது. அன்றைக்கி கழட்டி போட்டோமா, நல்லா ஸ்நானம் பண்ணோமா, புது வேறு ட்ரெஸ்ஸு நல்லா துவைச்ச ஆடையோ நல்லா உடுத்திக்கிட்டு நல்லாவே இருப்போமே, தெளிவாக இருப்போமே. தலையை நல்லா படியை வாரி உடனே தலையை கட்டணும் ஃபுல்லாக. தலையை அப்படியே அந்த லூஸ் ஏர்ன்றாங்களே, தலை விரிச்சின்னு அப்படின்னு, அதெல்லாம் அது மாதிரிலாம் இருக்கக்கூடாது. நல்லா எண்ணெய் தடவி தலையை வாரி நல்லா கட்டி சுத்தமாக இருந்துட்டோம்னாவே நம்ம நல்ல பண்புகள்லாம், இதெல்லாம் நாமத்தை பிடிச்சினாவே நல்ல தர்மத்தில் தன்னாலே நம்ம தர்மத்தை கடைப்பிடிக்க புத்தி வந்துடும். அதுதான் முதல் நாமத்தை சொல்லுங்கள். வீட்டில் நாம சங்கீர்த்தனம் பண்ணாவே மற்றதெல்லாம் தன்னாலே கடைப்பிடிக்கிற புத்தி வந்துடும் நமக்கு. நம்ம ஆச்சார அனுஷ்டானம்லாம் இன்னும் பெருசாக நம்ம ஒரு குருகுலத்தில் போய் கற்றுக்கணும்னு அவசியம் இல்லை. நம்மளுக்கே தெரியுது இல்லையா நம்ம வீட்டில் எப்படி இருக்கிறோன்னு. நம்ம வீட்டில் சுத்தமாக இல்லை அப்படின்னு நம்மளுக்கு தெரியுது இல்லையா, அதை நம்ம சுத்தம் பண்ணிப்போம். ஆட்டோமேட்டிக்காக வீட்டை க்ளீனாக வச்சுப்போம், பார்க்கறதுக்கு அந்தஸ்தாக இருக்கும். ஏதோ லேடிஸ் இல்லாத வீடு தான் ஒரு மாதிரி பேச்சுலர்லாம், ஆனால் கந்த மாதிரி இருக்கும், குப்பை மாதிரி இருக்கும். சரி, லேடிஸ் இருக்கிற வீட்லேயும் அப்படி இருக்குது. அவங்களாம் சுத்தபத்தமாக வச்சுக்கலாமே. லேடிஸ் இருந்தாவே அங்கே சுத்தமாக தானே இருக்கும். அவங்க கூட சரியாக செய்யலாம். அவங்க கூட சோம்பேத்தனப்பட்டா அவங்க இருக்கிற வீடு கூட அப்புறம் குப்பையும் குளமாக இருந்தால் என்ன பண்ணுறது சொல்லி பார்க்கலாம். ஒரு பக்கம் பார்த்தா சாப்பாடெலாம் இறஞ்சி போயிருக்குது, ஒரு பக்கம் பார்த்தா குழம்புலாம் ஊற்றி போய் ஒரு மாதிரி இருக்குது, அப்படியே சாமான் தேய்க்காமல் முச்சுன்னு இருக்குது. ஒரு இடத்துல பார்த்தா அப்படியே இருக்குது. அது 2 நாள் ஆனாலும் அதை செய்ய மாட்டுறாங்க. அது மாதிரி வீடுகள்லாம் பார்க்குறோம். அதெல்லாம் முதல்ல வாஷ் அவுட் பண்ணி வீட்டில் சுத்தமாக வச்சுக்கிட்டாவே அங்கே லக்ஷ்மி கடாட்சம் தன்னாலே வரும். பகவான் நமக்கு ஒன்றும் இல்லைங்க, பெருசாலாம் நம்ம செலவு பண்ணுறோங்க, சாமியாருக்கெல்லாம் செலவு பண்ணுறோம். நம்ம வீட்டில் அவர் ஒரு ஹோமம் பண்ணணும், பூஜை பண்ணணும், நவகிரக ஹோமம் பண்ணணும், அப்படிலாம் பண்ணுறோம். சிம்பிளாக நாம சங்கீர்த்தனம் பண்ண மாட்டோம். நம்ம வீட்டை நம்ம ஃபஸ்ட்டு க்ளீனாக வச்சுக்க மாட்டோம். அப்புறம் எப்படி இதெல்லாம் நம்ம வீட்டை நம்மளை பார்க்கும்போதே நம்மளுக்கு ஃபஸ்ட்டு டென்ஷன் வரக்கூடாது. நம்ம தானே அந்த வீட்டில் வாழறோம். நம்ம இன்றைக்கி போயிட்டோம்னா வேலைக்கு போயிட்டோம்னா அப்போ நைட்டு சாயங்காலம் வர மாட்டோமா? சாயங்காலம் வரும்போது இதே இடத்துல தான் நீங்கள் பார்க்க போகிறீங்க. நம்ம வீட்டை மறுபடியும் இதே இடத்துல தான் நம்ம முடிக்கணும். இதே மக்கள் மனுஷால தான் நம்ம திரும்பி பார்க்கணும். அப்போ அவர்களிடத்துல நம்ம அன்யோன்யமாக அனுசரணையாக இல்லாமல் இருந்தால் மறுபடியும் இவ்வளோ முதல்ல நீ வெளியே போய் மூடு மாற்றுறதுக்காக வேணாம், நான் ஊருக்கு எங்கன்னா போய் ஒரு 10 நாள் தங்கிட்டு வரேன் அப்படின்றாங்க. ஏன்னா இவங்களை பார்த்தா பிடிக்கலன்னு மறுபடியும் 10 நாள் பார்த்து நீங்கள் தானே வந்தாகணும். அப்போ இவங்களோட அன்பாக பழகலாமா? இப்போ அந்த ஈகோ இடம் கொடுக்கல. ஈகோ தூக்கி போடுங்க. ஈகோலாம் சோறு போடாது. இந்த அனுசரணையாக ஒருத்தர் அனுசரித்து அன்பாக தாழ்ந்து போகிறீங்க பற்றியா வினயமா, இதுதான் உங்களுக்கு சாப்பாடு போடும். இந்த தாழ்ந்து வினயமாக போகிறதுல ஒன்றும் கிரீடம் இறங்கிடாது, தப்பு கிடையாது. தாராளமாக தாழ்ந்து போகலாம். ஒருத்தர் அது அண்ணன் தம்பியாக இருந்தாலும் சரி, அது அப்பா அம்மா இருந்தாலும் சரி, ஒரு மாமியார் மருமகளாக இருந்தாலும் சரி, எல்லாருமே ஒருத்தர் அதை தாழ்ந்து போகலாம். ஏன்னா அவங்க முகத்தில் தான் மறுபடியும் முழிச்சி ஆகணும். ஒரு மருமக இந்த வீட்டில் புகுந்த வீட்டில் பிடிக்கல, உடனே அம்மா வீட்டுக்கு போயிடுறாங்க. எத்தனை நாள் இருப்பேன்? 10 நாள் இருப்பேன், ஒரு மாதம் இருப்பேன். அப்புறமா திருப்பி இந்த இடத்துல தானே இதே மாமனார் முகத்தில் தான் முடிக்கணும், இதே கணவர் முகத்தில் தான் முடிக்கணும். அப்போ என்ன பண்ணுவேன்? இதெல்லாம் எஸ்கேப் ஆக முடியாது. நாமளே ஏமாற்றிக்கிறது இதெல்லாம். நான் ரிலாக்ஸேஷனுக்காக நான் அங்கே போனேன், நான் கோயிலுக்கு குளம் போனேன் அப்படின்னு. அப்போ திரும்ப இங்கே தான் மறுபடியும் கஷ்டப்பட போகிறேன். அதை விட நீ அனுசரணையாக இருந்துட்டு போகலாமே. இந்த இடத்துல சாட்சிக்காரங்களை விழுந்த சண்டைக்காரங்களில் விழுந்துடலாமே. அதெல்லாம் எப்படி அந்த பக்குவம் வரும்? அதனால் என்னன்னா, முதல் நாம் இதெல்லாம் எடுத்த உடனே இப்போ நான் சொல்கிறதெல்லாம் பர்ஃபெக்டாக ஆகிடுன்னு நான் சொல்ல வரல. ஆனால் பர்ஃபெக்ட் ஆகும் எப்படின்னா, நாமத்தை உள்ளே புகுத்திக்கும். நீ நாம சங்கீர்த்தனை வீட்டில் வந்துடுச்சுனாவே எல்லாமே மாறும், ஆட்டோமேட்டிக்காக மாறும். நீ யாரெல்லாம் நினைக்கிறீங்க, நாம சொல்கிறவங்க யாரை நினைக்கிறாங்களோ அவங்களாம் மாறுவாங்க, அவங்களாம் நாம சொல்லுவாங்க. யார் நாமத்துக்கு எதிரியாக இருந்தாங்களோ, நாம சொல்ல விடாமல் தடுத்தாங்களோ, யார் பகவத் பூஜைக்கு தடையாக இருந்தாங்களோ அவங்களே பார்த்தா நம்மளுக்கு எல்லாம் எடுத்து செய்வாங்க. நடந்த உண்மையை சொல்கிறேன். அவங்களே எல்லாம் ஹெல்ப்பும் பண்ணுவாங்க. நம்மளுக்கு ஆட்டோமேட்டிக்காக பிரசாதத்தை ரெடி பண்ணுவாங்க,
எல்லாம் பண்ணுவாங்க, நம்ம கூட சேர்ந்து உட்காந்து நாமா சொல்லுவாங்க. ஏன்னா நீ மற்றவங்களுக்கு உபதேசம் பண்ணுறதை காட்டிலும் நீ கடைப்படி, நீ நாமா சொல்லு. இப்போ நான் நாமா சொல்கிறேன், அதனால் நான் பேசலாம்னு நினைக்கிறேன். அதனால் மற்றவங்களை நான் சொல்கிறதுக்காட்டி ஃபஸ்ட்டு நான் கடைப்பிடிக்கணும் இல்லையா? நான் ஒரு 3 மணி நேரம் நான் நாமா சொல்லியிருந்தால் தான் நான் ஒரு 1 மணி நேரமாக நாமா சொல்லுன்னா மற்றவங்களை சொல்ல முடியும். இல்லைன்னா நான் சொல்ல முடியுமா? எனக்கு தகுதி இருந்தா. அப்போ நான் சொல்லணும்னா ஃபஸ்ட்டு நான் கடைப்பிடிக்கணும் இல்லையா? அப்போ நம்ம கடைப்பிடிப்போம். மற்றவங்க வந்து நம்மளுக்கு இடையூறு பண்ணுறாங்க, அது பண்ணுறாங்கன்னா அவங்க நாமா சொல்ல மாட்டாங்கன்னா விட்டுடுங்க. அவங்களுக்காக நீங்கள் சேர்த்து சொல்லுங்கள். ஆனால் 2 மடங்காக நாமா ஆட்டோமேட்டிக்காக அவங்க நாமா சொல்லுவாங்க. தப்பிக்க முடியாது யாருமே. நாமத்தை சொல்லாமல் தப்பிக்க யாராலையும் முடியாது. அவங்களுக்கு பகவான் ஒரு அடி கொடுத்து ஆட்டோமேட்டிக்காக இங்கே வர வச்சுடுவோம், நாமத்தை சொல்ல வச்சுடுவோம். அதனால் வீட்டில் இருக்கவங்க சொல்லலையேன்னு கவலைப்படாதீங்க, எல்லாரும் சொல்ல வருவாங்க ஆட்டோமேட்டிக்காக. கொஞ்சம் முன்ன பின்ன ஆகும், அவ்வளோதான். அதை பற்றி கவலைப்பட வேண்டியதில்லை. அதனால் நம்ம வீடை நாம் ஃபஸ்ட்டு பழைய பொருளில் சேர்க்காதீங்க. இந்த பழைய தட்டுமுட்டு சாமான்லாம் எல்லாத்தையும் தூக்கி போடுங்க. வீடை க்ளீனாக வச்சுங்க. நல்லா ஒயிட் வாஷ் பண்ணி வச்சுங்க. நல்லா வச்சுங்க. நல்ல ட்ரெஸ்ஸாக போடுங்க. நல்லா ஒரு அயன் பண்ணி நல்ல ட்ரெஸ்ஸாக போடுங்க. துவைச்சி போடுங்க. அழுக்காடிந்தால் உடலில் அன்றைக்கி கழட்டி போட்டோம்னா தூக்கி போட்டுருங்க. தூக்கி போட்டு நல்லா வாஷ் போட்டு நல்லா துவைச்சிட்டு அப்புறம் மறுநாள் போடுங்க. 2 நாள் 3 நாள் ஒரே ட்ரெஸ் போடுறது இதெல்லாம் வேணாம், தயவுசெய்து அப்படி பண்ணாதீங்க. முடியை நல்லா எண்ணெய் தடவி தலைவாருங்க. நல்லா இது பண்ணுங்க. ஆரோக்கியமாக உச்சந்தலையில் நல்லா தேங்காய் எண்ணெய் வச்சாவே நம்மளுக்கு குளிர்ச்சியாக இருக்கும். இந்த டென்ஷன்லாம் வராது. ரொம்ப மண்டைக்கு சூடு. இப்போல்லாம் யார் தலை குளிக்கிறாங்க? புதன்கிழமை சனிக்கிழமைனா நல்லா எண்ணெய் தேய்ச்சி தலை குளிக்கணும்னுவாங்க, நல்ல எண்ணெய் தேய்ச்சி. அதெல்லாம் இப்போ யார் செய்கிறாங்க? அப்படிலாம் செய்தால் குளிர்ச்சியாக இருக்கும். அப்போ இந்த டென்ஷன்லாம் வராது. அது லேடிஸும் ஜென்ஸும் சரி, நல்லா உச்சந்தலைக்கு தலையில் எண்ணெய் தடவணும். இப்போ கேரளாக்காரெல்லாம் பாருங்கள், ஃபுல்லாக தேங்காய், எல்லா குழம்புக்கும் தேங்காய் கலந்துப்பாங்க. தேங்காய் அவ்வளோ குளிர்ச்சி. தேங்காயில் அவ்வளோ நன்மைகள் இருக்குது. தேங்காய் எண்ணெய் தலையில் தடவுனாவே நல்லது. உச்சந்தலையில் எப்பவும் எண்ணெய் தடவணும் தலையில். இப்போ என்னென்னா எண்ணெய் தடவாமல் இருக்கிறது தான் ஃபேஷன் நினைக்கிறாங்க. அதனால தான் இவ்வளோ பிரச்சனைகளை அனுபவிக்கிறாங்க. தலையில் எண்ணெய் தடவி நல்லா படியை வாரி, பரவாயில்ல எண்ணெய் வழிஞ்சால் கூட பரவாயில்ல, அது தொடச்சிக்கலாம், பரவாயில்ல. அவன் வந்து எண்ணெய் தடவி தலை வாரி நல்லா குங்குமம் வச்சிக்கின்னு நல்லாவே இருக்கலாமே, பார்க்க ஒரு அந்தஸ்தாக இருக்கலாமே. பேய் மாதிரி பிசாசு மாதிரி இருக்க வேண்டிய அவசியம் இல்லையே. மற்றவங்களுக்கும் டென்ஷன், அது நம்மளுக்கும் டென்ஷன். அதனால் கொஞ்சம் சிரமப்படாமல், இந்த சோம்பேத்தனப்படாமல், இது மாதிரி எல்லா வேலைகளுமே நம்ம வேலைகளே நம்ம பர்ஃபெக்டாக நம்ம ஃபஸ்ட்டு க்ளீனாக இருக்கிறோமா. நீங்கள் பெரிய பெரிய விஷயத்தை யோசிக்கிறீங்க, அந்த பிரச்சனை எப்படி தரும், இந்த பிரச்சனை எப்படி தரும்னு பெரிய பெரிய விஷயத்துக்கு யோசிக்க. சின்ன விஷயம் இது மாதிரி நம்ம வீட்டிலே நடக்கிற இந்த விஷயங்களை நம்ம கொஞ்சம் மாற்றிக்கணும்னு சொன்னோம்னா மற்றதெல்லாம் தன்னாலே சேஞ்ச் ஆகும் வாழ்க்கையில். அப்புறம் பெரிய மாற்றங்கள் நம்ம வாழ்க்கையில் உண்டாகும். பெரிய லாபங்கள் தன்னாலே கிடைக்கும். ஃபஸ்ட்டு இந்த சேஞ்சஸ் இல்லாமல் நீங்கள் 1000 சாமியார்களில் 1000 பணம் செலவு பண்ணால் கூட பிரச்சனை தீராது. நம்ம ஆரோக்கியம் நம்ம கையில் தான் இருக்குது. பண்ணலாம், கொஞ்சம் சிரமம் பண்ணணும், அவ்வளோதான். அப்பப்போ நம்ம சுத்தம் பண்ணி வச்சுக்கணும். ஒரு கிச்சனை வந்து அப்பப்போ சுத்தம் பண்ணி வச்சுக்கணும். அப்பப்போ நம்ம வீடுகிறதான் துடைச்சி நல்லா வச்சுக்கணும், அவ்வளோதான். வேறு ஒன்றும் இல்லை, சிம்பிள் வேலை. மனசு பார்க்கும்போதே பார்க்கறதுக்கு நல்லா இருக்குது. சுத்தமாக இருக்கும்போது பார்க்கும்போதே எப்படி மனசு ரம்யமாக இருக்குது பாருங்கள். இப்போ நான் ஆட்டோமேட்டிக்காக தெய்வீக உணர்வு உங்களுக்கு வரும். இப்போ நாம சங்கீதம் பண்ணோன்னா ஆசையாக இருக்கும். நாம சங்கீதம் பண்ணுறதுக்கு 1 மணி நேரத்துக்கு 2 மணி நேரம் கூட நாம சங்கீதம் பண்ணுவீங்க. இதுதான் விஷயமே. அதனால் எல்லா மாற்றத்துக்கும் நம்ம தான் காரணம், நம்ம தான் மாறணும். நம்ம எல்லாத்தையும் மாற்றலாம். உலகத்தில் மாறாது எதுவுமே கிடையாது. எல்லாம் ஒரு நாள் மாறி தான் ஆகணும். எத்தனை நாள் மாறாமல் இருக்கும் சொல்லும் பார்க்கலாம். அதனால் பார்த்து நடந்துக்குங்க. நாம நிறைய சொல்லுங்கள். நாம தர்மம் உள்ளே வந்துடுச்சுனாவே மற்ற தர்மங்கள்லாம் நீங்கள் தன்னாலே கடைப்பிடிப்பீங்க. அதான் மெயின். மனசில் சாந்தி, உற்சாகம், சந்தோஷம் வந்துடும், குதூகலம் வந்துடும். சரி, வீடு சுத்தமாக இல்லை, இது பண்ணல, ஆனால் நாம நீங்கள் சொல்கிறீங்க பார்த்தீங்களா, அது உங்களுக்கு சுத்தமாக்கிடும், உங்களை சந்தோஷமாக்கிடும், குதூகலமாக்கிடும். அதனால் நாம தர்மத்தை தவிர வேறு எதனாலையும் நமக்கு சாந்தி கொண்டு வர முடியாது வீட்டில். அதனால் அதை செய்யலாம். முக்கியமாக நம்ம ஒருத்தர் விட்டு கொடுக்காமல் பேசினா தான் நம்ம பெரிய ஆள் அப்படின்னு நினைக்கிறாங்க. கிடையாது. விட்டு கொடுத்தா தான் பெரிய ஆள். வினயமாக போகிறவங்க தான் பெரிய ஆள். லபன்னு கத்துறவங்க, ரொம்ப ஆக்ரோஷமாக தொண்டை, அவங்களாம் பெரிய ஆள் கிடையாது.
அவங்க அறியாமையில் இருக்காங்க, அஜ்ஞானத்தில் இருக்காங்க. ஏன்னா அவங்க இடத்துல களி விளையாடுறான். பகவன் நாமா சொல்கிற இடத்துல களி இருக்கிற இடமே தெரியாது. களி செத்து போயிடுவான், அந்த இடத்துல இருக்க மாட்டான். ராம 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 ராமன்னு சொல்ல விடலைன்னா அது கலிபுருஷன் தான் சொல்ல விட மாட்டான். இல்லை நம்ம கர்ம வினைகள் சொல்ல விடாது. இல்லாட்டி பாகவத அபராதங்கள், நாம அபராதமோ நாமாவாஸ் இல்லாட்டி பாகவத அபராதம் ஏதாவது இருந்தால் கண்டிப்பாக நம்மளை நாமா சொல்ல விடாது. அதனால பாகவதலோடு சேர்ந்துட்டு நம்ம நாமா சொல்ல ஆரம்பிச்சிடணும். அதுதான் மற்ற எல்லா தர்மங்களையும் செழிக்கும்படி செய்யறது நாம தர்மம்தான். இதை புரிஞ்சுங்க. இதெல்லாம் சின்ன சின்ன விஷயந்தான். இருந்தாலும் இப்போ நான் தெரியாத ஒரு விஷயம் உங்களுக்கு நான் சொல்லிக் கொடுக்கல, ஞாபகப்படுத்தினேன், அவள் தான். தெரிஞ்ச விஷயத்தையே ஞாபகப்படுத்தினேன் மறந்துருந்தான். அதனால் வீட்டை சுத்தமாக வச்சுங்க. நம்ம வீடு, நம்ம கோயில் வீடு எல்லாமே நம்ம மாறிடும். அவள் தான் பார்த்துக்கோ. ராம 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 ராம. மன்னிக்கிறவன் சிறந்த பூர்ண நிலையில் இருக்கிறான். மன்னிப்பு கேட்குறவனும் பூர்ண நிலையில் இருக்கான். இப்போது நம்மளாம் எவ்வளோ அபராதங்கள். இப்போ நம்ம ஒருத்தர் நம்மளுக்கு தீமை செய்கிறாங்கன்னு சொன்னால் அதை நம்ம மறந்துடுவோம். எவ்வளோ விஷயம் ஞாபகங்கள்லாம் போயிடும். அடியனுக்கு அப்படி தான். எத்தனையோ விஷயம், எவ்வளோ பேர் அபராதங்கள் பண்ணாங்க, அதான் நம்மளுக்கு பிரச்சனை பண்ணாங்க. ஆனால் அதெல்லாம் மறந்து போச்சு. மறந்ததுனால தான் அவங்கள இப்போ நம்ம ஃப்ரீயாக போய் பேசுகிறோம். அந்த மறதியை நம்ம மற்றவங்களுடைய குற்றம் பார்க்கில் சுற்றம் இல்லை அப்படின்னுவாங்க. குற்றம் பார்க்கில் சுற்றம் இல்லை. அப்போ அவங்க சுற்றமாக நம்மளுக்கு வேணும்னா குற்றத்தை பார்க்கக்கூடாது. அப்போ அந்த குற்றத்தை மன்னிக்கிறதை விட மறக்கிறது பெஸ்ட்டு. நெஸ்மரதி அபகாரணம் ராமச்சந்திரமூர்த்தி. அப்போ ராமநாமம் சொல்கிறவங்களுக்கும் அந்த குற்றங்களை பார்த்தா நினச்சா கூட ஞாபகத்துக்கு வராது, மறந்துடும். அடியனுக்கு அது மாதிரி எத்தனையோ பேர் நமக்கு தீங்கு விளைவிச்சாங்க, நம்மளை கோபிச்சுட்டாங்க, எல்லாம் பண்ணாங்க. ஆனால் அடுத்த நிமிஷம் அது மறந்து போச்சு. எப்படி மறந்து போச்சுன்னா அதான் பகவானுடைய பக்தி. பக்தியில் இருக்கிறவங்களுக்கு ந குரோதம் ந சமாத்சரியம் ந லோபம் ந அசுபாமதிகி. இது வாசுதேவ பக்தானம் ந அசுபாமதிகி. வாசுதேவ பக்தர்களுக்கு அசுபமான மதி உண்டாகாதான். எல்லாத்தையும் தூக்கிப்பட்டு மறந்துட்டு போயினே இருப்பாங்க அவங்க பாட்டுக்கு. அடுத்த வேலை என்ன அதை பார்த்துட்டு பார்ப்போம், ஜாலியாக இருப்பாங்க. அது மன்னிக்கிறேன்னா கூட மனசில் இருக்குதுன்னு அர்த்தம். மன்னிச்சிட்டேன் ஆனால் மனசில் இருக்குது, அவங்க பண்ண குற்றங்களை ஞாபகத்தில் இருக்குது. ஆனால் ஞாபகத்தில் இருக்கும், ஆனால் அது பாதிக்கப்படாது. ஏன்னா அது மறந்துட்டோம். அது குற்றமாக நினைக்கல, சரி கூட எதோ தெரியாமல் பண்ணிட்டாங்க, அதுதான் மறந்துட்டு போயிட்டேன். அது நினச்சாதான் ஞாபகத்துக்கு வரும். அப்படின்னா ஓரளவுக்கு பக்குவமானவங்க. அப்போ பூர்ணதை, அந்த பூர்ண நிலை எதனால் வரும்னா நாம சங்கீர்த்தனத்தினால்தான் வரும். நாம சங்கீர்த்தனம் மட்டும் பாகவதம் படித்தாலே வந்துடும். பாகவத ராமாயணம் படித்தாலே பகவத் பக்தி பண்ணுறவங்களுக்கே, வாசுதேவ பக்தர்கள் பண்ணுறவங்களுக்கே அந்த குற்றங்களை நினைக்க மாட்டாங்க. அவங்க பண்ண குற்றங்கள்லாம் மறந்துடுவாங்க, ஞாபகத்தில் கூட இருக்காது. அது மாதிரி நம்ம எத்தனையோ பேர் நம்மளுக்கு குற்றங்கள் பண்ணியிருக்காங்க, நம்ம அதே மறந்துட்டு போயிருக்கோம். அது மாதிரி எத்தனையோ பேர் மறந்துட்டு போயிடுவாங்க. அதெல்லாம் பெருசாக எடுத்துக்க மாட்டாங்க. ஓ அப்படி பண்ணிங்களா, என் ஞாபகம் இல்லைப்பா அப்படின்ட்டு போயிடுவாங்க. அடுத்த நிமிஷம் நல்லா பேசுவாங்க, சகஜமாக பேசுவாங்க. எதுவுமே நடக்காத மாதிரி பேசுவாங்க, எல்லாம் ஃப்ரீயாக பேசுவாங்க, சந்தோஷம். ஏன்னா அவங்க மனசில் பூர்ணத்தை இருக்குது, பூர்ணத்தன்மை இருக்குது அவங்கள. ஏன்னா அப்போ தான் அவங்கள புரிஞ்சுக்கணும், உண்மையான பக்தர்கள்னு தெரிஞ்சுக்கணும். பகவான் அவங்கள பூர்ணமாக அனுகிரகிச்சிருக்கான். அதனால தான் அவங்களுக்கு எல்லாத்தையும் மறந்துட்டு நம்மள சகஜமாக பேசுகிறாங்க. அந்த கள்ளம் காப்படம் இல்லாத மனசு பகவானுடைய ஹரவ பக்தசிய குத மகத் குணகா. இந்த தாராள மனசு யாருக்கு வரும்? ஹரிபக்தர்களை தவிர. பகவான் அப்படி நம்ம சகஜமாக பழக வச்சிடும். அந்த பழி வாங்குகிற உணர்வு, அவங்க அப்படி பண்ணாங்களே, நம்மளை மதிக்கலையே, அப்படியே ஈகோ பார்த்தாங்களே, அப்படிலாம் பார்க்க மாட்டோம். நம்ம அப்படியே கள்ளங்காடம் இல்லாமல் அடுத்த நிமிஷம் நேற்று கோச்சினோம், இன்றைக்கி பார்த்தா நல்லா பேசும். அந்த சகஜமான புத்தி பகவத் பக்தர்களுக்கு தான் வரும். அது அது பூர்ணத்தன்மையுடையவங்களுக்கு தான் வரும். அது பலம். மன்னிக்கிறத விட மறக்கிறது பலம். அதே சமயத்தில் கோபமாக பேசுவாங்க, அந்த சமயத்தில் ஹார்ஷாக பேசுவாங்க, அவங்க அப்படி இப்படிலாம் கூட பேசுவாங்க. அடுத்த நிமிஷம் பார்த்தா அவங்கள எதிர பார்த்தா நல்லாவே பேசுவாங்க, எல்லாத்தையும் மறந்துட்டு பேசுவாங்க. அது ஒரு நாள் இருக்கும், அந்த கோபம் 2 நாள் இருக்கும், அவ்வளோதான். ஒரு க்ஷண நேரம் தான் அந்த கோபம்.
அடுத்த நிமிஷம் மறைஞ்சு போயிடும், அவங்க பார்த்தா சகஜமாக பேசும். அது வந்து பூர்ணத்துவம் இருக்கிறவங்களுக்கு தான் அது சாத்தியமாகும். அது பூர்ணத்துவம் எதனால் வரலாம்? பகவத் பக்தினால் வரும். அது நாமசங்கீர்த்தனம் பண்ணணும் இல்லை, பாகவதம் படித்தாலே வந்துடும், பாகவத ராமாயணம் படித்தாலே வந்துடும், பகவானை உண்மையாக பக்தி பண்ணாலே வந்துடும் அந்த பூர்ணதை. அந்த பூர்ணதை தான் மன்னிக்க. சரி, மன்னிக்கிறது இல்லை, மறந்துட்டே போயிடணும். அதே சமயத்தில் நம்ம ஏதாவது தப்பு பண்ணால் உடனே மன்னிப்பு கேட்கணும். அந்த மன்னிப்பு கேட்கக்கூடாதுன்னு ஒரு ஈகோ இருக்குது பார்த்தீங்களா, அது ஈகோ கேட்கக்கூடாது மன்னிப்பை. அப்போ என்னென்னா அவங்க குறை உள்ளவர்கள்னு அர்த்தம், பலவீனமானவர்கள்னு அர்த்தம். பலவீனமானவர்கள் மன்னிப்பு கேட்க மாட்டாங்க, பலவீனமானவர்கள் மன்னிக்கவும் மாட்டாங்க. எவ்வளோ நாள் ஆனாலும் மன்னிக்க மாட்டாங்க. அன்றைக்கி அப்படி செய்தானே, அன்றைக்கி அப்படி பேசினானே, அன்றைக்கி நம்மளை வந்து இப்படி நம்மளை திட்டினானே அப்படின்னு அந்த ஞாபகம் அவங்களுக்கு இருக்குதுன்னு சொன்னால் அவங்க பலவீனமானவர்கள், பகவானால் அனுகிரகிக்கப்படாதவர்கள். அவர்களால் பகவானால் ஒதுக்கப்பட்டவர்கள் தான் அவ்வளோ சீக்கிரம் மன்னிக்க மாட்டாங்க, பழைய விஷயங்களை மன்னிக்க மாட்டாங்க, பழைய விஷயங்களை மறக்க மாட்டாங்க. அவங்களாம் பகவானால் அனுகிரகிக்கப்படாதவர்கள் தான் அது மாதிரி இருப்பாங்க. பகவானால் அனுகிரகிக்கப்பட்டவர்கள் மறந்தே போயிடுவாங்க, எல்லாத்தையும் ஜாலியாக இருப்பாங்க. மனசில் அந்த கவலையை, பழைய நினைவுகளை வச்சுருந்தா அவங்களால எப்படி சந்தோஷமாக இருக்க முடியும்? இப்போ நாம ரொம்ப சீக்கிரமாக வாஷ் அவுட் பண்ணிவிட்டு நம்ம மனசை, நாம தான் க்ரஷ் அவுட் பண்ணிவிட்டு நம்ம மனசை. சேதோ தர்ப்பணம் ஆர்ஜனம் பவமகா தாவாக்தி நிர்வாபனம். மனசில் அப்படியே குளிர்ச்சி உண்டாயிடும், சந்தோஷம் உண்டாயிடும், குதூகலம் உண்டாயிடும். இதில் இவ்வளோ பிரயோஜனம் இல்லைன்னா நாம சங்கீர்த்தனத்தை இவ்வளோ மகான்கள் வலியுறுத்த வேண்டிய அவசியம் என்ன சொல்லுங்க பார்க்கலாம். சைதன்ய மகாபிரபு காலத்தில் வரைக்கும் லட்சக்கணக்கான வருஷங்களுக்கு முன்னாடி வால்மீகியும், இன்றைக்கி சைதன்ய மகாபிரபு வரைக்கும், அதுக்கப்புறமா இப்போது போதேந்திரால் வரைக்கும் இன்னும் எவ்வளோ மகாத்மாக்கள். இன்றைக்கி இருந்த மகாராணி சத்குரு முரளிதர் சுவாமிஜி வரைக்கும், ஸ்ரீ அண்ணா வரைக்கும், மாம்பழம் பெரியவா ஸ்ரீ ஏகாம்பர சுவாமிகள் வரைக்கும், இன்றைக்கி இவ்வளோ மகாத்மாக்கள் இன்றைக்கி வரைக்கும் இந்த நூற்றாண்டில் இன்றைக்கி இவங்களாம் இவங்க வாழ்கிற காலத்தில் நம்ம வாழ்கிறோமே, இவங்கள வரைக்கும் இந்த நாமத்தை இப்படி பிரச்சாரம் பண்ண காரணம் என்ன? அது அவ்வளோ பிரயோஜனத்தை கொடுக்கக்கூடியதுன்றதுனால தானே, பெரிய பலத்தை நம்மளுக்கு அனுகிரகிக்கக்கூடியது தானே. மன்னிக்கிறவங்க தான், மன்னிக்கிறது இல்லை, மறக்கிறது தான் பலம். மறக்க தெரியலன்னு சொன்னால் நீ பலவீனமானவன். நீ அதையே நினச்சி புழுங்கின்னு இருக்கிற. எனக்கு அன்றைக்கி அப்படி திட்டினாங்களே, எனக்கு அன்றைக்கி அப்படி சபிச்சாங்களே, நம்மளை சபிக்கலை, சபிச்சிட மாட்டோம், ஒரு கோபமாக திட்டிருப்பாங்க, அதை இப்போ மனசில் வச்சுக்கினேன் இது பண்ணிக்கினேன், அதெல்லாம் சரி, சபிச்சே கூட யாரும் அன்றைக்கி அப்படி சொன்னாங்களே, இப்படி சொன்னாங்களே, அப்படி சொன்னாங்களே, எதுவுமே அப்படி மனசில் எல்லாத்தையும் வச்சுருந்தா வாழறதே ரொம்ப வாழற காலம் நரகமாயிடும். எல்லாத்தையும் தூக்கி போட்டு போயினரணும். மனசில் எதுவுமே இருக்கக்கூடாது, ஃப்ரெஷ்ஷாக இருக்கணும், மனசு சந்தோஷமாக இருக்கணும். அது எதனால் வரும்னா அது நம்ம பலத்தினால இல்லை, பகவானுடைய பலத்தினால. பக்தியுக்த மனஸ்கானம் நான் ஸ்பர்சனே பிரபுர் பவைத்து, அதுக்கு ஸ்பர்சிக்க கூட ஸ்பர்சிக்காது. ததா ரஜஸ்தமோ பாபாக காம லோபாதயஸ்சே சேதையேதிர் அனாவித்தம் ஸ்திரம் சத்தே பிரசித்தி. யார் சத்துவகுணத்தில் நிலைத்து நிற்கிறார்களோ அவர்கள் ரஜோகுணம் தமோகுண பாவங்களாகிய காம குரோத லோபம் இவைகளால் பாதிக்கப்படாது அவங்களுடைய மனசானது. ஆமாம், ததா ரஜஸ்தமோ பாவாக ரஜோகுண தமோகுண பாவங்களாகிய அதனுடைய குணங்களாகிய காம லோபாதயஸ்சே லோப ஆதையே காம லோபம் ஆதையே அவைகளை முதலாக கொண்ட காம குரோத லோபம் பயம் துவேஷம் மோகம் இவைகளால் பாதிக்க சேதோ அனாவித்தன் ததா ரஜஸ்தமோ பாவாக காமலோபாதயஸ்சே சேதையேதர் அனாவித்தம் ஸ்திதம் சத்திய பிரசித்தி. அவர்கள் பக்தியில் நிலைச்சிருக்கிறதுனால இது மனசில் கூட வந்து தொடாதான், மனசில் கூட வந்து பாதிக்காதான், அந்த கல்மஷங்கள் வந்து பாதிக்காதான். கல்மஷம் இருக்குதுனாவே களி இருக்கிறான்னு அர்த்தம். களி தான் கல்மஷம் இருந்தாவே களி இருக்கிறான். ஈகோ இருக்குதுன்னா களி இருக்கிறான்னு அர்த்தம். உங்கள் மனசில் களி இருக்கிறான், அதனால தான் பழசை மறக்க மாட்டீங்க, பிறர் செய்த குற்றத்தை மறக்க மாட்டீங்க. அதில் ஞாபகத்தில் வச்சுக்கின்னு நம்ம அவங்களோட பழகிறோம். ஒருத்தரோட பேசும்போது அந்த பழைய அந்த நம்மளை இப்படி சொன்னாங்களே அப்படின்ற எண்ணத்தோடவே பழகிறோன்னு சொன்னால் நமக்கு களி இருக்குதுன்னு அர்த்தம். ஆமாம், பழசை மறக்க முடியலன்னு சொன்னால் களி இருக்குதுன்னு அர்த்தம். அப்போ அந்த களியை விரட்டத்துக்கு என்ன வழினா நாம சங்கீர்த்தனை நிறைய பண்ணு, அகண்டமாக பண்ணு. அப்போ வாஷ் அவுட் க்ரஷ் அவுட் பண்ணிவிடும், நம்ம மனசை சுத்தமாக்கிடும், ஃப்ரெஷ் ஆகிடும், மனசை புது மனசாகிடும். இனிமேல்ட்டு புது எண்ணங்கள் உள்ளே போய் பதிஞ்சாதான் உண்டு. பழைய எண்ணங்கள்லாம் வாஷ் அவுட் பண்ணியாச்சு, எல்லாம் மறந்தே போச்சு. அந்தளவுக்கு மைண்டை ஃப்ரெஷ் ஆகிடும். எதை ஞாபகத்தில் வைக்கணும், அப்பா அம்மாலாம் மறந்துடுவோம், அதுக்காக நான் அப்படிலாம் இல்லை. எதை ஞாபகம் வச்சுப்போம் அதை ஞாபகம் வச்சுப்போம். எதெல்லாம் ஞாபகம் வைக்கக்கூடாதோ அதெல்லாம் வாஷ் அவுட் பண்ணிவிடும், மனசை சுத்தமாக்கிடும். தொடப்பு தெத்து பெருக்கின மாதிரி பெருக்கிடும், சுத்தமாக பெருக்கிடும் மனசை.
வீட்டை பெருக்கினா இப்படி சுத்தமாகிடும், அது மாதிரி மனசை சுத்தமாக்கிடுவான் பகவான். விதுநோதி கல்மஷா, பகவான் அப்படி பண்ணுவான், தொடச்சி எடுத்துருவான் மனசை. அதனால் என்னென்னா பக்தி பண்ணுறது தான் பெஸ்ட்டு. நிறைய பேருக்கு இதுதான் சொல்கிறேன், ஏன் மறக்க முடியல சில விஷயங்கள். அவங்க குற்றம் பண்ணாங்க, நம்மளை திட்டினாங்க, நம்மளை சபிச்சாங்க, நம்ம எதாவது பண்ணாங்க, ஏன் என்னால் மறக்க முடியலன்னா அப்போ நீ பலவீனமாக இருக்கிறன்னு அர்த்தம், உனக்குள்ளே களி இருக்குதுன்னு அர்த்தம். நீ என்னதான் பக்தி பண்ணால் உன்னை களி ஒன்று விட்டு போகலன்னு அர்த்தம். களி ஒன்று விட்டு போகாததுனால தான் நீ அந்த அந்த பழி வாங்குகிற உணர்வோ இல்லை ஈகோவோ இல்லை அவங்கள வந்தால் அவங்கள நம்ம சரியாக பேசக்கூடாது, பழகக்கூடாது, நம்ம விட்டு கொடுக்கக்கூடாது, நம்ம இடத்துலையே நம்ம இருக்கணும், நம்ம இடத்த விட்டு நம்ம இறங்கி போகக்கூடாது. இது மாதிரி கபடங்கள்லாம் ஏன் வருதுன்னா, நம்ம இடத்த விட்டு இறங்கி போட்டால் நம்மளை மதிக்க மாட்டாங்க, இதெல்லாம் ஏன் வருதுன்னா பக்தி போதலைன்னு அர்த்தம். அவன் பக்தி பண்ணுறவங்களா இருந்தால் கூட பக்தி போதலைன்னு அர்த்தம். பூர்ணதை இல்லை, மனசில் பூர்ணத்துவம் இல்லை. பூர்ணத்துவம் எதனால் வரும்னா பகவத் பக்தருடைய அப்படியேப்பட்ட பக்தர்களோட சங்கத்தினால்தான் வரும். அப்படியேப்பட்ட பக்தர்கள் சங்கத்தில் மட்டும் இல்லை, அதிகமான நாம சங்கத்தினால வரும். நாம எல்லாத்தையும் கொடுத்துடும், ஆனால் நாமத்தில் சிரத்தை வரணுமே. அதுனா அந்த நாம சொல்கிறவங்களோட சகவாசம் வச்சுருந்தா தான் நமக்கு அந்த புத்தி வரும். இல்லைன்னா பிறர் கெட்டு போகணுன்ற புத்தி தான் நம்மளுக்கு வரும். பிறர் நல்லா இருக்கணுன்ற புத்தி நம்மளுக்கு வரதுக்கு வாய்ப்பு கிடையாது. என்ன அப்படி பண்ணாங்களே, அவங்க எப்படி நல்லா இருக்கிறாங்க பார்க்குறேன் அப்படின்ற புத்தி தான் வரும். ஏன் சொல்கிறேன்னா, ஃபஸ்ட்டு நம்ம வீட்டெல்லாம் சுத்தம் பண்ணி வச்சுக்கணும். எல்லாத்தையுமே நம்ம க்ளீன், நம்ம வாழ்க்கையை நம்ம தான் பார்த்துக்கணும். நாம் நம்ம வீடு, அதனால் கோயிலாக அழியிறவங்க மட்டும் நான் மன சுத்தமாகிடுச்சுன்னு நினைக்கிறீங்களா? இப்போ நான் சொன்னேன், திருப்பதிக்கு 10,000 ரூபாய் போய் செலவு பண்ணி எல்லாம் பார்க்குறாங்க, எல்லாம் பண்ணுறாங்க, ஓகே. ஆனால் மனசு சுத்தமாச்சா கேளுங்க, கிடையாது. மனசில் அதே கல்மஷங்கள் தான் இருக்குது. ஒரு விஷயத்தை சாதாரணமாக எடுத்துக்க முடியல, பெருசாக எடுத்துக்கிறோம். சின்ன விஷயத்தெல்லாம் பெருசுப்படுத்துகிறோம். எதையும் மன்னிக்க முடியல, எதையும் மறக்க முடியல. அப்படின்னு நீங்கள் பலவீனமானவர்கள் குற்றம் சொல்கிறேன்னு நினைக்காதீங்க. அந்த அது பலவீனமானவர்கள் நம்ம தெரிஞ்சுக்கணும். நம்ம பலவீனமாக இருக்கிறோன்னு தெரிஞ்சுக்கிட்டு நம்ம அந்த பூர்ணத்துவத்துக்கு வந்துடணும். அதுக்கு என்ன பண்ணணும்? அதுக்கு தான் பகவான் நாமா சொல்லுன்னு சொல்கிறது. அப்படிப்பட்ட பக்தருடைய சங்கத்தை ஏற்றுக்கொள்ளுங்கள் சொல்கிறது. ஆனால் சில பேர் இருப்பாங்க, சில பேர் எப்படி தெரியுமா, அவங்க எல்லாத்தையும் மன்னிச்சிருப்பாங்க, ஆனால் வெளிப்புறமாக அதை காமிச்சிக்க மாட்டாங்க. ஆனால் உள்ளுக்குள்ளே அவங்களிடத்துல அன்பு இருக்கும், மன்னிச்சிட்டு இருப்பாங்க, எல்லாத்தையும் வந்துருப்பாங்க. ஆனாலும் அவங்களிடத்துல பேச மாட்டாங்கன்னா சும்மா வெளிப்புறமாக கோபமாக இருப்பாங்க, ஆனால் உள்ளுக்குள்ளே மனசு சுத்தமாக இருக்கும். அது மாதிரி பக்தர்களும் இருக்காங்க. அது மாதிரி பக்தர்களும் இன்றைக்கி என் கூட பழகின்னு இருக்காங்க. அது மாதிரி பக்தர்கள்லாம். ஆனால் அவங்களாம் பார்த்தா வெளிப்புறமாக கோபமாகிற மாதிரி இருப்பாங்க, நமக்குள்ள சரியாக பேச மாட்டாங்க, எல்லாம் பழக மாட்டாங்க. ஆனால் பார்த்தா உள்ளுக்குள்ளே நம்மளை அதிகமான அன்போடு இருப்பாங்க. அது மாதிரி பக்தர்களும் இருக்காங்க. வெளிப்புறமாக, ஆனால் அவங்க மன்னிக்கிறது மறக்கிறது இல்லை, அதை பற்றி நினைக்க மாட்டாங்க. ஆனால் வெளிப்புறமாக சரியாக பேச மாட்டாங்க, அது பண்ண மாட்டாங்கன்னா அதெல்லாம் சும்மா வெளியே அது மாதிரி காமிச்சிப்பாங்க. ஆனால் உள்ளுக்குள்ளே சுத்தமாக இருக்கும் மனசு. ஏன்னா பக்தி பண்ணுறவங்க, உண்மையாக பக்தி பண்ணுறவங்க. அந்த மனசில் பூர்ணத்துவம் வந்தால் தான் எல்லாத்தையும் சுலபமாக எடுத்துன்னு போக முடியும். சில பேர் இருக்காங்க, என்னென்னா மறக்கவே மாட்டாங்க, அவ்வளோ சீக்கிரம் அவங்கள சமாதானப்படுத்தவே முடியாது, அவங்கள மன்னிக்கவே மாட்டாங்க. அது மாதிரி ஆட்கள் நான் ரொம்ப வச்சுக்கிறதில்ல, அவங்களோட நான் பேசுறதும் இல்லை, அவங்களோடலாம் நம்ம ரொம்ப பழகிறது கிடையாது. ஆனால் அது மாதிரி ஆட்கள் இருக்காங்கன்னு தெரியும். அது மாதிரி ஆட்கள் தெரிஞ்சாவே நான் விலகிடுவேன். ஏன்னா அவங்க எப்பவுமே பொடி வச்சு தான் பேசுவாங்க. நம்ம என்னதான் நம்ம சூழ்நிலையில் நம்ம எல்லாத்தையும் மறந்துட்டு நம்ம நல்லா ஃப்ரீயாக பேச போவோம். ஆனால் நம்ம சூழ்நிலை பற்றி தான் அவங்க இருப்பாங்க, கள்ளங்கப்படம் இல்லாமல் எல்லாத்தையும் மறந்துட்டு பேசுவாங்க. நம்ம நினச்சோம்னு எதிர்பார்த்தோன்னா நம்ம முட்டாளாயிடும். அவங்க என்ன பண்ணாங்க, பழச மனசை வச்சுன்னு தான் நமக்குள்ள பேசுவாங்க. என்னதான் வெளிப்புறமாக நட்பாக பேசுவாங்க, ஹாய் நல்லா இருக்கேன், ஹரே கிருஷ்ணா ராதே நல்லா இருக்கேன் அப்படின்னு பேசுவாங்க. ஆனால் உள்ளுக்குள்ளே என்னன்னா அந்த பழைய காரத்தை வச்சுக்கினா, அந்த பழைய துவேஷத்தை வச்சுன்னு தான் நம்மளுக்கு பேசுவாங்க. அப்படிப்பட்ட ஆட்களையும் பார்த்துருக்கேன். ஏதாவது ஒரு மனசில் எப்போவுமே ஒரு மனுஷன் ஒன்றா கூடி இருக்கிறது ரொம்ப ஸ்நேகமானாலும் சரி, அது உறவுகள் ஆனாலும் சரி, ஒன்றா கூடி இருக்கிறது ரொம்ப கஷ்டம். எங்கேயாவது ஒரு இடத்துல விரிசல் விழும். அந்த விரிசலை பெருசாகிறதையோ இல்லாட்டி அந்த விரிசலை ஓட்டியை அடைச்சிட்டு அப்புறமா நட்பை மீண்டும் தொடர்றதோ அந்த நம்ம கையில் தான் இருக்குது, பகவான் கையில் இருக்குது சொல்லப்போனால். அப்போ நம்ம மனசு பூர்ணதையை பொறுத்து தான் இருக்குது. அந்த மனசு பூர்ணத்துவம் இல்லைன்னு சொன்னால் சின்ன விரிசல் கூட பெருசாகிடும்.
அப்புறம் அவங்கள பேசவே மாட்டோம், இது பண்ண மாட்டோம். அப்படியே பேசினா கூட வெளிப்புறமாக பேசுவோம். அதில் உள்ளுக்குள்ளே அந்த பழைய நினைவுகளோடவே அவங்களோட பழகும். ஆனால் இவங்க எல்லாத்தையும் மறந்துட்டு ஃப்ரீயாக பேசினா கூட, இப்போ நம்ம போய் எல்லாரும் வந்துட்டு ஃப்ரீயாக பேசினா கூட அவங்க பழைய மனசில் வச்சுன்னே நம்மளுக்கு பேசுவாங்க. நம்ம நினச்சிட்டு எல்லாம் ஒன்று நம்ம நினைப்போம். நம்ம நினைக்கிற மாதிரி அவங்க நினைக்கிறேன்னு நம்ம எதிர்பார்க்க முடியாது. அதெல்லாம் நிறைய புரிஞ்சுக்கணும். அதனால் இதெல்லாம் நம்மளுக்கு என்னென்னா நம்ம பக்திக்கு தடை உண்டாக்கிடும். நம்ம நாமா சொல்ல வராது. நாமா சொன்னால் தடைப்பட்டு நாமா சொல்லுவோம். ஏதோ ஒரு கடமைக்காக ஒரு 1 hour சொல்லுவோம் நாமா. அது பெரிய விஷயந்தான். ஆனால் அது போதாது. ஆனால் நாமத்தில் ஒரு ருச்சி, வெறித்தனமான நாமா, இடைவிடாமல் நாமா சொல்லணும் அப்படின்ற ஒரு கீர்த்தனைய சதாஹரி அது வரணும்னு சொன்னால் அந்த மனசில் கல்மஷம் இருக்கக்கூடாது, பூர்ணத்துவம் இருக்கணும். எல்லாத்தையும் மறந்துட்டு போகணும். எனக்கு அதுபோல் புத்தியை கொடு பகவானே ராமா அப்படின்ட்டு பிரார்த்தனை பண்ணிக்கணும். அப்போ அந்த பூர்ணத்துவம் யார் இருக்காங்களோ அவங்க எல்லாத்தையும் மன்னிச்சுட்டா மறந்தே போயிடுவாங்க. அதே சமயத்தில் எல்லாரையும் அரவணைப்பாங்க. நம்மளை திட்டினா கூட பரவாயில்ல, அவன் நம்மளுக்கு கூட நாமத்துக்கு வரணும், நம்ம கூட நாமத்துக்கு வந்து நம்ம கூட சேர்ந்துடணும் அப்படின்னு நம்ம நினைக்கணும். எல்லாரும் பக்திக்கு வந்துடணும் அப்படின்னு நம்ம பரந்தமான நோக்கத்தோடு நினைச்சுன்னா பகவான் சந்தோஷப்படுவான். அந்த குணங்கள் எதனால் வரும்னா நிறைய நாம சங்கத்தினால வரும். இல்லை அந்த குணங்களை நாம் அந்த பக்தர்களோட பழகணும், நம்மளுக்கு அந்த குணங்கள் வரும். கள்ளங்கபடம்லாம் பேசுவாங்க. நீ என்னதான் ஒதுக்குனாலும் நான் உன்னை ஒதுக்க மாட்டேன், நான் உன்னோட நல்லா பழகுவேன், பேசுவேன், அப்படி இருப்பாங்க. இதுதான் பக்த லட்சணம். எல்லாத்தையும் மனசில் திதிக்ஷவா காருணிகா அப்படி இருக்கணும். சுஹൃதா சர்வதேகினா, சகல ஜீவராசிகளும் நலன் விரும்பியா இருக்கணும். திதிக்ஷவா எல்லாத்தையும் பொறுத்து கொள்ளக்கூடியவர்களாக. அப்போதி கோவப்படுவாங்க, பேசுவாங்க, திட்டினவங்க அடுத்த நிமிஷம் அவங்கள போய் தோல்மை கைப்படுவாங்க. எப்படி இருக்க, நல்லா இருக்கியா, பழகணும். நான் நேற்று தான் சண்டை போட்டேன், நீ வந்து நல்லா பேசுகிறேன்னு ஆச்சரியப்படுவாங்க. அதான் பக்த லட்சணம். காருணிக்காக அந்த அளவுக்கு கருணை உடையவர்கள் மகான்கள். அவங்களுக்கு பூர்ணத்துவமாக இருக்கிறாங்கன்னு அர்த்தம். மனசில் பூர்ணத்துவம், அவங்க மனசில் வந்து எந்த குறைகளும் கிடையாது. அப்போ மனசில் குறையில்னும் போது உடலில் அவங்களுக்கு எங்கே குறை வரும்? பகவான் நோயற்ற வாழ்வை கொடுப்பான், தீர்க்காயுசு கொடுப்பான். அப்போது இந்த கல்மஷம்லாம் இருக்குதுன்றது களி இருக்குதுனால தான் நம்ம எதையும் மன்னிக்க மாட்டோம். சீக்கிரத்தில் சமாதானம் மாட்டோம். கோபத்தை நம்ம மனசில் வச்சுன்னே பேசுகிறோம். மற்றவங்களை அவனை பார்த்தா பிடிக்கல, இவனை பார்த்தா பிடிக்கல, அவனை பார்த்தா பிடிக்கல, கச்சல் நம்மளை பார்த்தே நம்மளுக்கு பிடிக்கல. இந்த நிலைக்கு காரணம் பலவீனம் தான் காரணம். களி நமக்குள்ளே இருக்குது. களி தான் இதெல்லாம் களி தோஷம்தான். ஒருத்தர் பார்த்து ஒருத்தர் பயப்படுறது, இதெல்லாம் களி தோஷம் தான். ஏன் பயப்படுற? அவன் சகோதரனா நினச்சா நீ ஏன் பயப்பட போகிற? அவனை எதிரியாக நினைக்கிறதால தான் நீ பயப்படுற அவனை பார்த்து. வேற என்ன, துவேஷம் தானே காரணம் பயத்துக்கு. அவங்க நம்மளுக்கு அவங்க அந்நியமானவங்க. அவங்களையும் அந்நியமானவங்க. நம்ம குடும்பத்தில் ஒருத்தர் நினச்சிப்பாரு, பயம் இருக்கிற இடம் தெரியாமல் போயிடும். அவங்க அப்படி பண்ணாங்க, அன்னைக்கு அப்படி பேசினாங்களே, இது மாதிரி பேசினாங்களே, நம்மளை இப்படி உதாசீனப்படுத்துறாங்க, நம்மளை அவமதிச்சாங்களே, நம்ம வந்தது கூட தெரியும், நம்மளை அவமதிச்சு நம்மளை தூக்கி எஞ்சி பேசிட்டு போனாங்களே அப்படின்னா அப்படின்னு நினச்சேன்னா நீ இன்னும் குறையா இருக்கிறன்னு அர்த்தம். உனக்குள்ளே இன்னும் களி இருக்குதுன்னு அர்த்தம். இன்னும் பூர்ணத்துவம் அடையலைன்னு அர்த்தம். அது மனுஷ சுபாவம், அது இயற்கை. அது தூக்கி போடு. நீ எப்படி இருக்கணும் பக்தன்? எல்லாரையும் அவர்களையும் ஒன்றா சேர்த்து, கருணையினால அவர்களையும் ஒன்றா சேர்த்து, அவங்களும் பகவான் நாம சொல்கிறதுக்கு கூப்பிடு, பாகவதத்துக்கு கூப்பிடு, பகவத் விஷயத்துக்கு கூப்பிடு. அவங்களையும் தோல் மேலே கை போட்டுக்கோ, அவங்களையும் அரவணைச்சிக்கோ, அன்பாக பேசு. அது என்ன பூர்ணத்துவம், அது பலம். அதுதான் பலம், இதுதான் பலம். நீ மனசில் கல்மஷத்தோட பழகணும், அது பலவீனம். அது களி இருக்கிற இடம். இந்த சின்ன விஷயம் கூட நிறைய பேருக்கு தெரிய மாட்டேங்குது. வயசில் பெரியவங்களாக இருக்கிறாங்க, எல்லாம் இருக்கிறாங்க, ஆனால் பார்த்தா சின்ன விஷயம் தெரிய மாட்டேங்குது. தூக்கி போட்டு பகவான் தான் முக்கியம், பகவான் நாமா முக்கியம், பக்தர்கள் முக்கியம். வாழ்கிற காலம் எவ்வளோ நாள் தெரியாது. அதுக்குள்ளே எல்லாரையும் அரவணைச்சு வாழும். யாருடைய சாபத்தை வாங்கின்னு வாழக்கூடாது இல்லையா? யாருடைய மனசை கஷ்டப்படுத்தி நம்ம வாழ்ந்து என்ன லாபத்தை அடைய போகிறோம் சொல்லும் பார்க்கலாம். எல்லாரும் வேணும்னு நினைக்கணும். பகவான் நாமத்தை அவங்களும் கூப்பிடு, அவங்களும் வாங்க, எங்கள் வீட்டுக்கு வாங்க, எங்கள் வீட்டுக்கு வந்து வாங்க, கூட சேர்ந்து நாமா சொல்லுங்க அப்படின்னு அவங்களும் கூப்பிடுங்க. அந்த மனப்பக்கம் ஏன் வரல? இல்லை அன்றைக்கி என்ன அப்படி பேசிட்டாங்க, அன்றைக்கி என்ன அவமதிச்சிட்டாங்க, அன்றைக்கி மரியாதை இல்லாமல் பேசிட்டாங்க, இருக்கட்டும். நீ பேசலையா மரியாதை இல்லாமல்? நம்மளுடைய குற்றத்தை பார்த்தா நம்மளுக்கு நிறைய குற்றம். இப்போது ஒருத்தர் கை காட்டுறோன்னா ஒரு விரல் காட்டுறோம், 3 விரல் நம்ம பக்கம் திரும்புது. அப்படின்னா ஒரு குற்றத்தை விட 3 மடங்கு குற்றம் நமக்குள்ளே இருக்குது. நாம் எவ்வளோ பெரியவங்களாம் நம்ம அவமதித்து பேசியிருப்போம். அதே மாதிரி நம்மளை ஒருத்தர் சின்னவங்க நம்ம அவமதித்து பேசிட்டா நம்ம மன்னிக்க மாட்டோமே. அப்படின்னா நீ பலவீனமாக இருக்கிறன்னு அர்த்தம், உனக்குள்ளே களி இருக்குன்னு அர்த்தம். அந்த களி வெளியே போனேன்னா நாமா சொல்ல ராம 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 ராமன்னு கர்ஜி. இல்லை அப்படி நான் கர்ஜிக்கிறவங்களோட போய் கை கோத்துக்கோ, அவங்களுடைய ரிலேஷன்ஷிப் வச்சுக்கோ.
அந்த காற்று நம்ம மேலே வீசிச்சுன்னா நமக்கும் அந்த கருணை பகவான் காட்டுவான். நம்ம நாக்குலேயும் ராமநாமம் ஜிக்வாக்கரே நாமதுப்பியம் வந்துட்டே இருக்கும் தொடர்ந்து இடைவிடாமல். விவசகா கிருணன் தன் வசமின்றி நாக்குல வெள்ளமாக வந்துட்டே இருக்கும். கங்கௌக முதன்பதி கங்கா பிரவாகம் மாதிரி நாக்குல ராமநாமம் வந்துட்டே இருக்கும். அதனால் சத்சங்கம் தான் பெஸ்ட்டு. அதனால் எல்லாத்தையும் வாஷ் அவுட் பண்ணிடணும். இதெல்லாம் வந்து பொறாமைக்கோ துவேஷத்துக்கோ டைம் இல்லைங்க. இதெல்லாம் ஒருத்தருக்கு குறைய ஒருத்தர் நினச்சின்னு இருக்கிறதோ இது பண்ணுறதோ இதுக்கெல்லாம் டைம் கிடையாது. அவங்க ஜென்மா கரையத்தின்னு போகிறத பார்க்கணும். அடுத்த ஸ்டெப் வச்சு இதெல்லாம் தூக்கி போடு. அவங்க அப்படி பண்ணாங்க இப்படி பண்ணாங்க இதெல்லாம் நினச்சின்னு இருக்கிறதுலாம் டைம் கிடையாது. நம்மளுக்கு பகவத் பக்தி செய்யறதுக்கே டைம் இல்லை. இருக்கிற 24 மணி நேரத்தில் நம்ம எல்லாமே செய்தாகணும். அப்போ பகவான் நாம சங்கீர்த்தனம் பண்ணுறதுக்கே டைம் இல்லை. அப்புறம் எங்கள் பாகவதம் படிக்கிறது அவன் அப்புறமா இவன் நம்மளுக்கு குற்றம் செய்தாங்க, நம்மளை திட்டினாங்க, நம்மளை சபிச்சாங்க, நம்ம குற்றம் செய்தாங்க, இதெல்லாம் நினைக்கிறதுக்கு நேரம் எங்கே இருக்குது? நமக்கு பாகவதம் படிக்கிறதுக்கு பகவான் நாம சொல்கிறதுக்கே டைம் கிடையாது. இதுக்கே சரியாக இருக்குது. அதனால் நம்ம எல்லாத்தையும் தூக்கி போட்டு நம்ம வேலையை பகவானை நினச்சிக்கிட்டு எல்லாரையும் அரவணைச்சின்னு போகிறது தான் பகவானுக்கும் பிரியம், நம்ம மனசுக்கும் திருப்தி, நம்மளுக்கு மனசுலையும் ஒரு பூர்ணத்தை ஏற்படும், பலம் ஏற்படும். இல்லைன்னா நம்ம ஒன்றும் பலவீனத்திலே இருக்கிறோன்னு அர்த்தம். யார் என்ன வேணா சொல்லிட்டேன், உங்களுக்கு தெரியும் இல்லை பகவான் நாமத்துடைய மகிமை. நீங்கள் ஏன் உணர்த்துக்காக பகவான் நாம விட்டுறீங்க? அவங்க ஒரு ஷை, அந்த வெட்கை உங்களுக்குள்ள, வெக்கத்தை விட்டால் தான் துக்கம் போகும். வெக்கத்தை விட்டால் தான் துக்கம் போகும். அதை திரப்பப்படணும். வெக்கத்தை விட்டு பகவான் நாமா சொல்லுங்கள். நல்லா கர்ஜிங்க, உறக்க சொல்லுங்கள். யார் என்ன நினைப்பாங்கன்னு நினைக்காதீங்க. ஹதத்திரப்படணும். வெக்கத்தை விட்டு நாமா சொல்லுங்க. லஜ்ஜையை விட்டு கஜ்ஜையை கட்டி நாமா சொல்லுங்க. நீங்க லஜ்ஜையை விட்டு கஜ்ஜையை கட்டி நாமா சொல்லுங்க. ராம 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 ராமன்னு கர்ஜிங்க. யார் என்ன தப்பா நினைச்சாலும் பரவாயில்ல, நம்மளை அடிச்சா கூட பரவாயில்ல, திட்டினா கூட பரவாயில்ல, நம்மளை கல்லெறிஞ்சா கூட பரவாயில்ல, நம்மளை அவமானப்படுத்தா கூட பரவாயில்ல, நீங்கள் பாட்டு ராமநாமா சொல்லினே இருங்க. சொல்லாதன்னு சொன்னால் இன்னொரு 10 நாமம் அதிகமாக சொல்லுங்க. யாரும் தடை பண்ணக்கூடாது நாமத்துக்கு தடை பண்ணவங்களுக்கு அபராதம் வரும். அதை பற்றி நீங்கள் ஏன் கவலைப்படுறீங்க? நீங்கள் நாம சொல்கிறதே இருங்க. யாருக்காகவும் பயப்படாதீங்க, யாருக்காகவும் ஷையாக வெக்கப்படாதீங்க. பக்கத்தில் இருக்காங்க அவங்களுக்கு பிடிக்கலன்னா அவங்களுக்காக உங்களை மாற்றிக்காதீங்க. நீங்கள் சொல்கிற நாமத்தை விட்டுறாதீங்க. நீங்கள் நாமத்தை நிறைய சொல்லுங்கள், ஆட்டோமேட்டிக்காக அவங்களும் சொல்ல ஆரம்பிச்சிடுவாங்க. அவங்களுக்கு நாமத்துடைய மகிமை நம்ம வந்து பக்தர்கள், நம்ம நாமத்துடைய மகிமை நம்மளுக்கு தெரியும். நம்ம நாமத்துடைய மகிமை தெரியாதவங்களுக்காக ஏன் உங்களை நீங்கள் விட்டு கொடுக்குறீங்க? உங்கள் நாம மகிமையை நீங்கள் விட்டு கொடுக்குறீங்க, உங்கள் பக்தி ஏன் விட்டு கொடுக்குறீங்க? நீங்கள் அவங்களுக்காக விருந்தாளி வந்துட்டாங்கப்பா, சரி அதனால் நாம சொல்ல முடியல. எப்படி சொல்கிறாங்க? விருந்தாளி வந்தாங்கன்னா அவங்க பௌத்தியமானவங்க, அவங்களுக்கு அதெல்லாம் சொன்னால் கிண்டல் பண்ணுவாங்க. கிண்டல் பண்ணால் அந்த அபராதம் அவங்களுக்கு. நீங்கள் ஏன் கவலைப்படுறீங்க? அவங்க நாம மகிமையை சொல்லி பார்ப்போம், எடுத்துக்கலையா? அவங்க கிண்டல் பண்ணுறது மூலமாக அது பகவான் நாம கேட்குறாங்க இல்லையா? சந்தோஷம். வீட்டில் விருந்தாளி வந்துட்டா நாம சங்கீர்த்தனம் பண்ண மாட்டாங்களாம். ஏன்னா அவங்களுக்கு வந்து என்னென்னா அவங்க எதிர பண்ணுறதுக்கு அசிங்கமாக இருக்குதான். எதுக்கு அசிங்கம் பண்ணணும்? பகவான் நாம சொல்கிறதுக்கா? பகவான் நாம சொல்கிறதுக்கு விருந்தாளி வந்தானா, யார் வந்தானா, எது வந்தாலும் சரி, எல்லா இடத்துலையும் பகவான் நாம சொல்லலாம். இதெல்லாம் சா வீட்டில் கூட பகவான் நாம சொல்லலாம். அப்படின்னும் போது எல்லாத்துலேயும் பகவான் நாம சொல்லலாம். நல்ல மங்களகரமான கல்யாண காலத்தில் பகவான் நாம சொல்லலாம். கல்யாணத்தில் ஏதோ கச்சேரிலாம் வைக்கிறாங்க, அந்த சமயத்தில் நம்ம பகவான் நாம சொல்லலாம். எல்லாத்துலேயும் நம்ம காது குத்துற இடத்துல எல்லாத்துலேயுமே பகவான் நாம சொல்லலாம். மனுஷ காரியங்களோ தெய்வ காரியங்களோ எல்லா செயல்கள்லையும் பகவான் நாம சொல்லலாம். யாக காலத்துலேயோ ஹோம காலத்துலேயோ பூஜைகள் காலத்துலேயோ எல்லா நேரத்துலையும் பகவான் நாம சொல்லினே இருக்கலாம். இதுக்கு தீட்டு கிடையாது, எதுவும் கிடையாது. எல்லா நாமத்தை மட்டும் மறக்காத, தொடர்ந்து சொல்லிகிட்டே இருக்கலாம். இன்னொருத்தருக்காக உங்களை நீ மாற்றிக்காதீங்க, உங்கள் பக்தியை விட்டு கொடுக்காதீங்க யாருக்காகவும். லஜ்ஜையை விட்டு கஜ்ஜையை கட்டி பகவான் நாம அடித்து தும் பண்ணுங்க. அவ்வளோதான். எல்லாத்தையும் வாஷ் அவுட் பண்ணுங்க, எல்லாத்தையும் மறந்துட்டு போயிடுங்க. இன்னும் எவ்வளோ நாள் தான் நம்ம பலவீனத்திலே இருப்போம், பூர்ணத்தை அடையாமல், பகவத் பக்தியில் முன்னேற்றம் அடையாமல். பகவான் நாம சொல்கிறவங்க தான் பூர்ணத்துவம் கொண்டவர்கள். அவர்கள் எல்லாத்தையும் அதனால தான் அவங்க சந்தோஷம், வாழ்க்கையை அனுபவிக்க முடியுது, வாழ்க்கையை ரசிக்க முடியுது. மனசில் பலவீனமாக இருக்கிறவங்களால் எதையும் மன்னிக்க முடியாது. எல்லாத்தையும் மறந்துட்டு போயிடணும். அதே சமயத்தில் நம்ம சுத்தமாக வச்சுக்கணும், வீட்டை சுத்தமாக வச்சுக்கணும், நம்மளை நாம் சுத்தமாக வச்சுக்கணும். இதெல்லாம் வந்து நான் இது சாஸ்திரம் படிக்கணும்னு அவசியம் இல்லை, நார்மலாக விஷயம் சொல்கிறேன். அது எல்லாருக்குமே தெரியுமா தெரியாது? நல்லா குளிக்கணும், டெய்லி குளிக்கணும்னு தெரியும். நல்ல ஆடைகளை துவைச்ச ஆடைகளை உடுத்தணும். பழைய ஆடைகள் 10 வருஷம் 20 வருஷம் ஆடைகள்லாம் தூக்கி போட்டுருங்க. ஏன்னா சாமான்காரனுக்கு யாருன்னா போட்டுருங்க, பிளாஸ்டிக்காரங்க யாருன்னா வருவாங்க சாமான்காரங்க, அவங்கள போட்டுருங்க. அவ்வளோதான். பழைய துணிங்களை 10 வருஷம் 20 வருஷம் துணியெலாம் வச்சுக்காதீங்க.
வீட்டை சுத்தமாக வச்சுங்க, நல்லா வச்சுங்க. சாமான்லாம் நல்லா தொலைக்க சுத்தமாக, சமையல் ரொம்ப நல்லா சுத்தமாக வச்சுங்க. காலையில் நல்லா குளிச்சுட்டு அப்புறமா சமையல் செய்யுங்க. தலைவெறி கோலமாக இருக்காதீங்க. நல்லா எண்ணெய் தடவி தலையை நல்லா படிய வாரி ஒரு கொண்டை கட்டி நல்லபடியாக அப்படியே நம்ம சுத்தமாக இருக்கலாமே. நல்லா வாஷ் பண்ணிட்டு, நல்லா ஃபேஸ் வாஷ் பண்ணிட்டு, இது பார்க்குறவங்களுக்கும் நம்மளுக்கு மங்களகரமாக இருக்கும். நமக்கு நம்ம முகத்தையும் நம்ம பார்க்கறதுக்கு ஆசையாக இருக்கும். கண்ணாடியில் பார்த்தோம்னா பரவாயில்ல, நல்லா படிய வாரி. அழகாக இருக்கணும்னு அவசியம் இல்லை, அந்தஸ்தாக இருந்தால் போதும். அந்தஸ்தாக நம்ம வாழ்ந்தால் போதும். அவளை பார்க்கறதுக்கு லட்சணமாக இருந்தோம், அவ்வளோதான். சும்மா பேய் மாதிரி பிசாசு மாதிரிலாம் அப்படியே பல்லு வளர்க்காமல் குளிக்காமல் அப்படியே வந்து நைட்டி போட்டு அப்படியே வந்து என்னென்னா அப்படியே பார்க்கும்போது நம்மளுக்கு அப்படியே அப்படியே முகத்தில் வேர்வையோட அப்படியே சமையல் செய்வாங்க வந்து. ஏன் அது மாதிரி செய்கிறாங்க? அவ்வளோ சுத்தபத்தம் இல்லாமல் அந்த சாப்பாடு சாப்பிட்டா நம்மளுக்கு எப்படி நல்ல மனசு வரும், சுத்தமான மனசு வரும் சொல்ல பார்க்கலாம். அது மாதிரி சில பேர் பார்க்குறேன், நல்லா குளிச்சுட்டு ஸ்நானம் பண்ணிட்டு 4 மணிக்கு எழுந்துருமா, நல்லா ஸ்நானம் பண்ணுவோம், குளிச்சுமா, நல்லா பல்ல வாங்கி சுத்தமாக இது பண்ணால் அப்புறமா நல்லா தலைப்படி நல்லா சுத்தமாக நல்லா கை காலெலாம் நல்லா வாஷ் பண்ணிட்டு அப்புறம் வந்து சமையல் நல்லா சுத்தமாக பண்ணி பாருங்கள். சமையல் நல்ல பகவான் நாம சொல்லினே பண்ணி பாருங்கள். அது நீங்கள் பகவான் நைவேத்தியம் வைக்கிறதுக்கு முன்னாடி அது பிரசாதமாக மாறிடும். நீ நாம சொல்லினே அழகாக பண்ணலாமே, நல்லாவே பண்ணலாமே, நல்லாவே இருக்கலாமே, சந்தோஷமாக இருக்கலாமே. அப்போ தான் நம்ம பார்க்குறதுக்கும் லட்சணமாக இருக்கணும். அது நம்ம முகத்தில் அழகாக இருக்கணும். அசிங்கமாக இருந்தவங்களாம் அசிங்கமாக இருந்தால் நம்ம வந்து குளிக்கூடாது, இது கொள்ளணும் கிடையாது. அழகாக இருக்கிறோம், அசிங்கமாக இருக்கணும். நம்ம நல்லா குளிச்சுட்டு சுத்தமாக இருந்தாவே நம்ம அழகாக தான் இருப்போம். எல்லாருமே அழகு தான். பகவான் எல்லாரையும் அழகாக தான் படைத்தான். நாம் தான் நம்ம அலங்கோலப்படுத்திக்கிறோம். இப்படி சரியாக குளிக்காமல் ஒரு சுத்தபத்தமே இல்லாமல் அப்படியே வந்து சமையல் செய்கிறது, அப்படியே எல்லாம் பண்ணுறது, அது சரியில்லை. நம்ம வீடு, நம்ம குடும்பம், நம்ம சுத்தமாக ஆச்சாரமாக இருந்தால் தான் நம்ம வீட்டில் தரித்திரம் நெருங்காமல் இருக்கும். நம்ம வீட்டில் லட்சுமி கடாட்சம் பெருகணுமா வேணாமா? அப்போ நம்ம சமையல் அறையில் போகும்போது நம்ம குளிக்காமல் கொள்ளாமல் போனால் எப்படி? நல்ல நேற்று ஆடைகள்லாம் இன்றைக்கி உடுத்துன்னு உடனே குளிச்சுட்டுமா வேறு ஆடையை மாற்றிடணும். பழைய துணியை போட்டுமா ஏதோ வாஷிங் மிஷினில் போட்டு துவச்சி எல்லாம் பண்ணிடணும். அவ்வளோதான். நம்ம சுத்தபத்தமாக இருக்கிறது என்ன பெரிய ஒரு பெரிய வெட்டி முறிக்கிற வேலையாக இது? ஈஸியாக செய்கிற வேலை. லேடிஸ் மட்டும் இல்லை, ஜென்ஸு கூட அது மாதிரி, ஜென்ஸு கூட இப்படி இருக்காங்க. ஜென்ஸும் இப்போ மாற்றிக்கணும் எல்லாத்தையும். நேற்று போட்ட துணினா நேற்று போட்ட துணியை கழட்டிடணும், கழட்டி வேறு புது துணியை போடணும். அது புது துணினா அதான் துவைச்ச துணியை போட்டுக்கணும். 2 நாள் 3 நாள் ஒரே துணியை அதெல்லாம் தப்பு, அதெல்லாம் போடவே கூடாது. அப்போ அவனா நம்மளே ஆச்சாரம் கெட்டு போனால் நம்மளுக்கு தரித்திரம் வராமல் வேறு என்ன வரும்? மனசில் தரித்திரன்றதுனால பண குறைச்சல் மட்டும் இல்லை, மனசில் நிம்மதி இருக்காது. நம்மளுக்கே எரிச்சலாக இருக்கும். குளிக்காமல் ஒரு 10 மணி நேரம் 12 மணி வரைக்கும் நம்ம குளிக்காமல் இருந்தால் நம்ம உடம்புல எரிச்சலாக இருக்கும். நம்ம உடம்பே நாற்றமே நம்மளால் பொறுக்க முடியாது. வேர்வை, ஒரு எரிச்சல், ஒரு கசகசன்னு இருக்கும், ஒரு மாதிரி இருக்குது இல்லை நம்மளுக்கு. காலைல 5 மணிக்கு குளிச்சுட்டு பாருங்கள், எவ்வளோ ஃப்ரெஷ்னஸாக அன்றைக்கி வேலைகள்லாம் எவ்வளோ சுறுசுறுப்பாக வேலை செய்கிறீங்க பாருங்கள். நீங்கள் எல்லாமே மைண்டு ஃப்ரெஷ்ஷாக இருக்கும், செயல்கள்லாம் ஃப்ரெஷ்ஷாக இருக்கும். நீங்கள் நாம சொல்லும்போதே நல்லா உற்சாகமாக சொல்லுவீங்க. எல்லாமே நம்மளுக்கு ஃப்ரெஷ்னஸ் வந்துடும், பூர்ணத்துவம் வந்துடும். ஃபஸ்ட்டு இந்த டிசிப்ளின் தான் முதல் முக்கியம். எல்லா ஸ்கூல்லையும் ஃபஸ்ட்டு டிசிப்ளின் சொல்லி கொடுப்பாங்க. டிசிப்ளின் ஃபஸ்ட்டு நல்லா இருந்தால் தான் அதுக்கு பிறகு நம்ம செய்யக்கூடிய செயல் வந்து தெளிவாக இருக்கும், கிளியராக இருக்கும், சிந்தனை தெளிவாக இருக்கும், செயல்கள் தெளிவாக இருக்கும், மனசு தெளிவாக இருக்கும். உடம்பு சுத்தமாக இல்லைன்னு சொன்னால் மனசு எப்படி சுத்தமாக இருக்கும்? வீடு சுத்தமாக இருக்கணும், உடம்பு சுத்தமாக இருக்கணும், நம்ம உடுத்துகிற ஆடைகள் சுத்தமாக இருக்கணும். இதெல்லாம் சுத்தமாக இருந்தாலே மனசு சுத்தமாக ஆகிடும். இதெல்லாம் வந்து ஆச்சாரமாக நம்ம சாஸ்திரங்கள் சொல்லிக்கிறது நம்மளுக்கே தெரியுது இல்லையா? நான் இப்போ சாஸ்திர பிரகாரம் சொல்ல வரல, நான் நார்மலான லைஃப்லேயே சொல்ல வரேன், பௌதிகமான வாழ்க்கையே சொல்ல வரேன். இது மாதிரி நீங்கள் நடந்து பாருங்கள், நான் சொல்கிறத மட்டும் நீங்கள் ஃபாலோ பண்ணி பாருங்கள். எல்லாம் பழைய பொருள்கள் எல்லாத்தையும் தூக்கி போடுங்க. தேவையில்லாதது குப்பையாக இருக்குது, அடைச்சி கிடக்குது, அது எதுவும் பிரயோஜனம் இல்லை, நம்ம யூஸ் பண்ணல அப்படின்னா அதெல்லாம் வீட்டில் சேர்க்காது. எல்லாத்தையும் வாஷ் அவுட் பண்ணி ஒட்டடையெல்லாம் அடித்து நல்லா சுத்தமாக பறிக்க, நல்லா கழுவி தண்ணி விட்டு நல்லா வீட்டை கழுவி சுத்தமாக வச்சு பாருங்கள். வீடு நீங்கள் ஆட்டோமேட்டிக்காக ஒரு கோலம் போட்டு நல்லா பெயிண்ட் அடிக்கலை, செவரில் ஒரு மாதிரி அப்படியே தூளாக விழுது அப்படின்னா அதெல்லாம் நல்லா பெயிண்ட் அடித்து சுத்தமாக வச்சு பாருங்கள். ஃபஸ்ட் கிளாஸாக வச்சு நல்லா இருங்க. நீங்கள் நல்லா இருங்க, உங்கள் வீடு நீங்கள் சுத்தமாக வச்சுக்க. நீங்கள் எந்த கோயிலுக்கும் போக வேணாம். நான் சொல்கிற மாதிரி இது மாதிரி ஆச்சாரமாக நம்ம வீட்டில் சுத்தபத்தமாக இருந்துட்டு நம்ம நாம சொன்னோம்னா நம்ம எந்த கோயிலுக்கும் போக வேணாம். நம்ம வீட்டில் கோயிலுங்கெலாம் வந்துடும், கோயிலில் இருக்கிற தேவதைகள் நம்ம வீடு தேடி வந்துடும். நம்ம கையில் ஒரு சுத்தமும் இல்லை, நாமளும் சுத்தமாக இல்லை, நம்ம வீடும் சுத்தமாக இல்லை அப்படின்னா எப்படிங்க இருக்கும் சொல்லுங்க பார்க்கலாம்? எப்படி நம்ம தரித்திரம் ஒழியும்? எப்படி நம்ம கஷ்டங்கள் நீங்கும்?
எப்படி நோய் வராமல் இருக்கும் சொல்லும் பார்க்கலாம். அப்போது நாம் காலையில் நல்லா ஸ்நானம் பண்ணிவிட்டு ஃப்ரெஷ் ஆகிட்டோம்னா அப்புறமா நீங்கள் சமையல் செய்யுங்க, எல்லாம் பண்ணுங்கள், எல்லாமே சுத்தமாக இருக்கும். பாத்திரம்லாம் நல்லா சுத்தமான பாத்திரங்களை சாப்பிடுங்க. இருக்குங்களா? சும்மா ஏதோ லைட்டாக கழுவிட்டு நல்லா தொலைக்கிட்டு நல்லா சுத்தமாக சாப்பிடுங்க, சுத்தமாக இருங்க. முடிஞ்ச வரைக்கும் இலையில் சாப்பிட்றது நல்லது. வாழை இலை அதெல்லாம் ஒன்றும் பெரிய விஷயம்லாம் இல்லை. அதெல்லாம் 10 ரூபா 5 ரூபா இலை, அவ்வளோதான். ரொம்ப பெரிய கம்ப சூத்திரம்லாம் கிடையாது. ₹1,00,000 ஆக போகிறதில்ல. இலையில் சாப்பிட்றது நல்லது. நிறைய பிராமணர் வீட்டில் இன்றைக்கி கூட இலையில் சாப்பிடுவாங்க, சாப்பாடலாம். அதெல்லாம் பார்த்துருக்கேன். அது மாதிரி நம்ம வீட்டை நாம் தான் சுத்தமாக வச்சுக்கணும். அப்படி ஏதாவது தேவைப்படுற பொருள் பழைய பொருளாக இருக்குது, ஆனால் கண்டிப்பாக தேவைப்பட முக்கியமான பொருள், அதை ஒரு செல்ஃபாக அதை சுத்தமாக தொடச்சி கிழிச்சு சுத்தமாக பத்திரமா தனியாக எடுத்து வைங்க, யார் வேணாம்னு சொல்லிட்டு. அதுதான் நம்ம இதெல்லாம் செய்துட்டு இதுக்கெல்லாம் எல்லாத்துக்கும் காரணம் மெயினாக நாமா சொல்லணும். நாமத்தை மறக்கக்கூடாது, ராமநாமத்தை மறக்கவே கூடாது. இதெல்லாம் செய்துட்டு எதை மறக்கணும்னா மற்றவங்க செய்த குற்றத்தை மறந்துடணும், மற்றவங்க நமக்கு பண்ண அபராதங்களை மறந்துடணும், அவங்களும் நமக்குள்ள பக்திக்கு வரணும் அப்படின்னு நினைக்கணும். இல்லை அவங்க மேலும் அவங்க பக்திக்கு வரமாட்டாங்க அப்படின்னா பகவான் பார்த்துப்பான். அதுக்கான அவங்க நாமத்துக்கு அபராதம் பண்ணுறாங்க, நம்மளுக்கு தீங்கு அழிக்கிறாங்கன்னு சொன்னால் மேலும் நம்மளுக்கு பக்திக்கு தடங்கல் பண்ணுறாங்க, இடையூறு பண்ணுறாங்கன்னா பகவான் அவங்கள தண்டிச்சிடுவான். அதுக்காக நம்ம தண்டிக்கூடாது. நம்ம எல்லாரும் பக்திக்கு வரணும்னு தான் நினைக்கணும். ஆனால் நம்ம தண்டிக்கூடாது. நம்மளுக்கு பக்திக்கு இடையூறு பண்ணுறாங்கன்னா அது பகவான் பார்த்து தண்டிச்சிடுவான், அது பகவான் பார்த்துப்பான், அது நம்ம வேலை கிடையாது. ஆனால் நம்ம யார் வந்தாலும் பகவான் நாமத்துக்கு சேர்த்துக்குங்க, எல்லாரையும் அரவணைச்சு. அப்போ தான் நம்ம பக்தி நம்மளுக்கு முன்னேற்றம் அடையும். மேலும் நம்ம நாக்கில் வந்துட்டே இருக்கும். நம்மளுக்கே மன்னிக்கிற குணம் இல்லைன்னா நம்மளுக்கு நாம தடைப்படும், நம்மளுக்கு நாம குறைஞ்சிடும். நம்ம பலமுள்ளவனாக இருக்கணும்னா எப்பொழுதும் கீர்த்தனிய சதாஹரி, எப்போ நாம இருக்கணும். திருநாத்தவி சுனீச்சேன தரோரபி சகிஷ்ணுனா தரோரிவ சகிஷ்ணுனா அமானிதா மானதேன கீர்த்தனிய சதாஹரி. நம்ம எந்த வித மரியாதை இருக்கோ நம்ம மற்றவங்களுக்கு எல்லா விதமான மரியாதைகளை யார் கொடுக்குறாங்களோ, மரத்தை போல பொறுமையாக யார் இருக்கிறாங்களோ, புல்லை விட பணிவாக யார் இருக்கிறாங்களோ அவங்களுக்கு கீர்த்தனை பகவான் நாமத்தை அனைவரதும் சொல்லி கொண்டே இருக்க முடியும். நாமத்துக்கு தடை கிடையாது. அதனால் நிறைய நாமா சொல்லுங்கள். தூங்குறதுக்காக நம்ம வந்தோம் இந்த உலகத்தில், நல்லா சாப்பிட்றதுக்காக வந்தோம், ஜென்மா கரையத்துக்கு தான் வந்திருக்கோம். அதனால் சாப்பாடு தூக்கத்தை குறைச்சிட்டு பகவான் நாமத்தை அதிகரித்து சொல்லி நம்ம ஜென்மா கரையேற்றிப்போம், சித்தலை பூர்த்தி பண்ணிப்போம். ராம 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 ராம. சரி, பகவான் நாமத்தை பற்றி பகவதேசத்தை பற்றி ஏதாவது சொல்லணும்னு தோணுச்சு, சொல்லிட்டேன். ராம 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 ராம. श्री रामनाम संगीतम की जय, आंजनेय स्वामी की जय, राम 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 राम। सावल साध मंडली की जय, आंजनेय स्वामी की जय, राम राम राम। वाल्मीकि भगवान की जय, राम 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 राम।